குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அசைன்மெண்ட் டிஸ்கஷன் தான். ஸோ எல்லோரும் கேட்ட எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சப்ஜெக்ட் செஷன்ஸ் வைஸ் டிஸ்கஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் இருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ரெக்கார்டிங்கில் வந்து செஷன் வைஸ் சப்ஜெக்ட் செஷன் வைஸ் ரெக்கார்டிங் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணி தான் இருக்குது கேட்ட எக்ஸாமுக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கு வந்து அசைன்மெண்ட் டிஸ்கஷன் தான் இதில் இந்த ரெக்கார்டிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தந்திருக்காங்க அசைன்மெண்ட் வந்து சப்மிஷன் டேட் வந்து 19ஆம் தேதி. என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் 2 கொஷின் தான் இருக்குது, சரியா? ஸோ 2 கொஷினையும் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் டைப் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதலாம். ஸோ கொஷனுக்கான மேக்ஸிமம் வந்து அப்ராக்சிமேட்லி 750. அப்போ 1500க்குள்ளே உங்களோட அசைன்மெண்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். ஸோ 1500 பார்த்தீங்கன்னா முதலாவது கொஷனுக்கு வந்து 60 மார்க்ஸும், செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து 40 மார்க்ஸும் தான் இருக்குது. அப்போ 1500 சொல்லி சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 800 கிட்டத்தட்ட 800 900 மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும், பேலன்ஸ் கொஸ்டினுக்கு வந்து ஒரு 500 மாதிரி 500 600 ரேஞ்சில் எழுதுனா ஓகே, சரியா? அடுத்தது சொல்லியிருக்காங்க வந்து அசைன்மெண்ட் வந்து எல்எம்எஸ் ட்ராப் பாக்ஸில் தான் வந்து சப்மிட் பண்ணணும். 8 மணிக்கு முன்னுக்கு சப்மிட் பண்ணணும். அதாவது மார்ச் 19, அப்படி இல்லாட்டி அதுக்கு முதல்ல சப்மிட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இதில் வந்து அந்த ChatGPT அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு கொஸ்டினை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் வந்து 4 மெயினான விஷயம் படிச்சிருப்பீங்க. 4 மெயினான விஷயம் படிச்சிருப்பீங்க. அதாவது வந்து மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கொண்டா நாங்கள் மெயினாக 4 திங்ஸ் இருக்கு. முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்க ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு முகாமைத்துவத்தை எடுத்துக்கொண்ட 4 விஷயங்கள் இருக்கு. அந்த 4 விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒண்ணு பிளானிங், அதாவது வந்து திட்டமிடல்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது வந்து இருக்கு என்னதுன்னு சொன்னா, ஒழுங்கமைத்தல். அடுத்தது வந்து நெறிப்படுத்தல். அடுத்தது வந்து கட்டுப்படுத்தல்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அதாவது பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங், அடுத்தது வந்து கண்ட்ரோலிங். அப்போ உங்களுக்கு முதலாவது கொஸ்டின்ஸ் வந்து எதை பத்தி பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, இந்த ஆர்கனைசிங்கை பத்தி தான் கேட்டிருக்காங்க. 2வது கொஸ்டின்ஸ் எதை பத்தி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, பிளானிங்கை பத்தி. அப்ப இந்த 2 சப்ஜெக்ட் நீங்க நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல. ஆனா அசைன்மெண்ட்க்கு வந்து உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி தான் தராங்க. முதலாவது கொஸ்டின் வந்து அந்த என்ன சொல்றாங்க, அந்த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்னு சொல்லி படிச்சிருப்போம். POLCன்னு சொல்லி பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங் அண்ட் கண்ட்ரோலிங்னு சொல்லி அந்த 4 விஷயத்துல வந்து முதலாவது அசைன்மெண்ட்ல முதலாவது கொஸ்டின் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஆர்கனைசிங்கை பத்தியும், 2வது அசைன்மெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா பிளானிங்கை பத்தியும் இருக்கு. ஓகே சார், இப்போ நாங்க டைரெக்டா வந்து அந்த கொஸ்டினுக்கு போவோம். அப்ப இங்க கொஸ்டின்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து assume that you are planning to start a new business on your own. நீ ஒரு சொந்தமான ஒரு பிசினஸ் ஒன்று உருவாக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு சொந்தமா ஒரு வணிகத்தை நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கீங்க. In the context, develop an organization structure on your Indeed organization. அதாவது என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, இந்த சூழலை கருத்துல கொண்டு ஒரு நிறுவன கட்டமைப்பு உருவாக்க சொல்லியிருக்காங்க. நிறுவன கட்டமைப்பு, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நாங்க வந்து ஓகே, யூனிட் 5ல வந்து இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பத்தி படிச்சிருக்கோம். ஸோ அந்த யூனிட் 5 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு முதலாவது அசைன்மெண்ட்டும் இருக்கு. ஓகே, அப்ப organization structure for your Indeed organization. Draw your proposed organizational chart and tell us how you going to implement the different aspect of the organization. இப்ப அடுத்தது என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, ஒரு நிறுவன கட்டமைப்பை வரைய சொல்றாங்க. அதாவது நீங்க சொந்தமா ஒரு வணிக முயற்சியாண்மை ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அந்த வணிகம் வந்து எப்படிப்பட்ட வணிகமா இருக்குதுன்னு சொல்லி ஒரு நிறுவன கட்டமைப்பை வரைய சொல்லி இருக்கிறாங்க. அந்த நிறுவன கட்டமைப்பை வரைகிறது மட்டும் இல்லாம, அந்த நிறுவன கட்டமைப்புக்குள்ள இருக்கிற முதலாவது என்னது, ஸ்பெஷலைசேஷன். ஸ்பெஷலைசேஷன் என்னது, சிறப்பு தேர்ச்சின்னு சொல்லி சொல்லுவோம். நாங்க என்ன சொல்லுவோம், ஸ்பெஷலைசேஷனை வந்து சிறப்பு தேர்ச்சின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த சிறப்பு தேர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, சிறப்பு தேர்ச்சியை வந்து நாங்க என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, இன்னொரு வேர்ட்ல வந்து நாங்க என்ன சொல்லலாம், சந்தை பிரிப்புன்னு கூட நாங்க சொல்லலாம். அதாவது வந்து சந்தையை வந்து நாங்க என்ன சொல்றது, சந்தை பிரிப்பு, வேலை பகிர்வு அப்படின்னு கூட சொல்லலாம். வேலை
பகிர்வு. நாங்க அப்ப வேலைய ஒருத்தருக்கு பகிர்ந்து குடுக்குறது, அதத்தான் ஸ்பெஷலைசேஷன். அடுத்தது வந்து டிபார்ட்மென்டலைசேஷன். அதாவது டிபார்ட்மென்டலைசேஷன்னு சொல்லும் பொழுது வந்து திணைக்களப்படுத்தல் அல்லது பகுதியாக்கல்னு சொல்லுவோம். திணைக்களப்படுத்தல் அல்லது பகுதியாக்கல்னு சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் அங்கன கேட்டிருக்காங்க பாருங்க. டெலிகேஷன் ஆஃப் த authority. அதாவது வந்து அதிகார பரவலாக்கம். என்னது? அதிகார பரவலாக்கம்னு நாங்க படிச்சிருப்போம். அப்படி இல்லாட்டி அதிகார கையளிப்புன்னு சொல்லுவோம். பவர் ஆஃப் authority, டெலிகேஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த விஷயம் அங்கன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. செயின் ஆஃப் த கமாண்ட். செயின் ஆஃப் த கமாண்ட்ன்னு செயின் ஆஃப் த கமாண்ட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது வந்து, நாங்க அங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா, ஆ அதாவது வந்து கட்டளை சங்கிலின்னு சொல்லுவாங்க. கட்டளை சங்கிலி. அடுத்தது வந்து பாருங்க ஸ்பென் ஆஃப் கண்ட்ரோல். அதத்தான் ஸ்பென் ஆஃப் கண்ட்ரோல்ன்னு சொன்னா, கட்டுப்பாட்டு விலாசம். அப்படி இல்லாட்டி கட்டளை ஓரினத்தன்மைன்னு நாம படிச்சிருப்போம். அடுத்தது கோஆர்டினேஷன். நெறிப்படுத்தல்னு சொல்லலாம். தொடர்பு படுத்தல், இணைப்படுத்தல் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் கோஆர்டினேஷன். ஹேண்டிலிங் த ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். அதாவது வந்து எப்படி தொடர்பு முறைமை. அதாவது முறை சார்ந்த தொடர்பு, முறை சாரா தொடர்பு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியதா நீங்க இந்த ஒரு நிறுவன கட்டமைப்புல வந்து நீங்க ஒரு என்ன சொல்றது? நீங்க ஒரு சிறிய ஒரு வணிக முகாமைத்துவத்த உருவாக்குறீங்க. உருவாக்கி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்தது சொல்றாங்க, further, tell us how you are going to motivate employee in your organization using the knowledge of the motivations theory. உங்களுக்கு தெரியும் நாங்க motivations theory படிச்சிருக்கோம். அதாவது motivation theories நாங்க படிச்சிருக்கிறோம். ஆ யூனிட் 7ல செஷன் 2. இந்த மோட்டிவேஷன் தியரியில வந்து நிறைய மோட்டிவேஷன்ஸ் தியரிஸ் இருக்கு. நான் இதெல்லாமே ரெக்கார்டிங் ஆல்ரெடி போட்டு தான் இருக்கிறேன். நீங்க மோட்டிவேஷன் தியரிஸ பார்த்தீங்க என்று சொன்னா இந்த சப்ஜெக்ட் இல்ல. இதுல இதா நாங்க தியரிஸ் படிச்சிருக்கோம். அதாவது எக்ஸ் ஒய் கோட்பாடுன்னு படிச்சிருக்கோம். மாஸ்லோவோட தியரி
ஓகே. மோட்டிவேஷன்ஸ் தியரிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுவும் நான் ஒரு ரெக்கார்டிங்கா நான் போட்டு தான் இருக்கிறேன். ஸோ ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து மோட்டிவேஷன்ஸ் குடுக்கும் பொழுது வந்து நாங்க இந்த மாரியான அதாவது வந்து மோட்டிவேஷன் தியரிஸ் இருக்குது. ஸோ பாருங்க மாஸ்லோ தியரிஸ் இருக்கு. ஹெர்ட்ஸ்பர்க் 2 ஃபேக்டர்ஸ் தியரி. இது தான் நாங்க XY கோட்பாடுன்னு சொல்லி கூட படிச்சிருக்கோம். அடுத்தது ERG தியரின்னு சொல்லி இருக்கு. அடுத்தது அக்யூட் நீட் தியரி, இக்விட்டி தியரி, ஸோ எக்செப்ஷனல் தியரி, எக்ஸ்பெக்டன்சி தியரி ஆஃப் மோட்டிவேஷன், ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் தியரி. ஸோ இந்த மாரியான மோட்டிவேஷன் தியரிஸ் எல்லாமே இருக்கு. இதுல ஏதாவது ஒரு 2 தியரிய பேஸ் பண்ணி வந்து நாங்க இந்த அசைன்மென்ட்க்கான ஆன்சர்ஸ் பண்ண முடியும். சரியா? அடுத்த விஷயம் இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, யூ கேன் என்ரிச் this element of the operan operationalize what challenges you the encounter those stage how can face them. அடுத்தது வந்து நான் இங்க என்ன சொல்லணும்னு சொன்னா, அதாவது வந்து இந்த இந்த விஷயங்கள வந்து நீங்க எப்படி செயல்படுத்த போறீங்க? ஸோ செயல்படுத்தக்குள்ள உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய மாரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் வந்து நீங்க இங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் நீங்க இங்க பேசணும். இந்த அசைன்மென்ட்ல. சரியா? ஸோ அப்போ முதலாவது வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பாருங்க. பிராக்டிகல். நாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிறவங்க. நீங்க ஒரு அசைன்மென்ட் செய்றதா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு எக்ஸாம் செய்றதா இருக்கலாம். முடியுமான்னு மட்டும் நாங்க பிராக்டிகல் எக்ஸாம்பிளோட தான் நாங்க செய்யணும். நீங்க என்னதான் படிச்சுட்டு போயிட்டு தியரிஸ் எழுதினாலும் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. உங்களுக்கான பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ் அதாவது அது வந்து நாங்க சொல்லலாம். அது ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிளா இருக்கலாம். ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள்னு சொன்னா நாங்க எடுகோலான கற்பனை உதாரணங்கள். ஸோ அப்படி இல்லாட்டி ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளா இருக்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு அசைன்மென்ட்ல ஒரு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கொள்றதோ, ஃபைனல் எக்ஸாம்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கொள்றது, கெட்ட எக்ஸாமா இருக்கலாம். வாட்டெவர் எதுல இருந்தாலுமே வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, முடியுமான்னு மட்டும் எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். அந்த எக்ஸாம்பிள் மூலமா தான் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணிக்கொள்ள முடியும். எக்ஸாம்பிள் கேட்டு இல்லாட்டி கூட நீங்க எக்ஸாம்பிள வச்சுக்கொண்டு நீங்க எக்ஸாம் பேப்பருக்கு வந்து ஆன்சர் பண்ணா நல்ல A+ மார்க்ஸ் A+ல வந்து பாஸ் பண்ண முடியும். டிகிரிய வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளவும் முடியும். சரியா? யூ கேன் என்ரிச் யுவர் ஆன்சர் எக்ஸ்பிளைன் தோஸ் எலிமெண்ட்னு சொல்லிட்டு தானே அப்ப அந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த எலிமெண்ட்ஸ்ல வச்சு தான் நாங்க ஆன்சர வந்து சொல்லணும். அடுத்தது வந்து இன்ட்ரோடக்ஷன் டூ தி இமேஜினல் பிசினஸ் ஆர்கனைஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் ஆன்சர். நாங்க ஒரு கற்பனையான ஒரு வணிகத்தை தான் எடுத்துக்கொள்ள சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு கற்பனையான வணிகம் என்று சொன்னா நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஒரு டெய்லர் ஷாப், ஒரு பேக்கரி, பெரிய பெரிய நிறுவனங்கள் போக தேவையில்ல. ஒரு சாதாரண நிறுவனம். ஒரு ஏதாவது ஒரு பார்மசி, செலூன், அந்த மாரியான ஒரு சாதாரணமான ஒரு வணிகத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. நாங்க ஒரு அசைன்மென்ட்க்கு ஒரு கொஸ்டின்ஸ் எழுதும் பொழுது, எங்களுக்கு வந்து நாங்க என்ன சொல்றோம், ரொம்ப டஃப்பான விஷயங்கள எடுத்து எழுதுறத விட, எங்களுக்கு பிராக்டிகலா எங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கோ, அந்த மாரியான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து எழுதுறது தான் பெஸ்ட். அப்போ உங்களுக்கு பாருங்க, இப்ப நான் சொன்ன மாரி, இப்ப செலூனா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது? ஒரு பார்மசூட்டிக்கலா இருக்கலாம். ஆ அப்படி இல்லாட்டி ஒரு குரோசரி ஷாப்பா இருக்கலாம். ஸோ இந்த மாரி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்னா, நீங்க உருவாக்க போற அந்த வணிகத்த வந்து சொல்ல முடியும் ஈஸியா. சரியா? பிரீஃப் சம்மரி. பிரீஃப்ன்னு சொன்னாலே, நீங்க ஒரு ஒரு விஷயத்த வந்து மிகவும் சுருக்கமாக விளக்குகன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வணிகத்த நீங்க விளக்கும் பொழுது, கண்டிப்பா அந்த வணிகத்தின்ட வந்து பெயர் இருக்கணும். சரியா? நீங்க ஸ்டார்ட் பண்ண போற வணிகத்தின்ட பெயர் இருக்கணும். அடுத்தது வந்து அந்த வணிகத்தின் தன்மை. நேச்சர் ஆஃப் த பிசினஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. நீங்க இது வந்து இண்டிவிஜுவலாவா, அப்படி இல்லாட்டி கம்பெனியாவா, அப்படி இல்லாட்டி பார்ட்னர்ஷிப் மூலமாவான்னு சொல்லி. அடுத்தது வந்து நீங்க பிசினஸ் வந்து என்ன மாரியான டைப்? இது வந்து ஆர்கானிக் ஃபுட்ஸா, அப்படி இல்லாட்டி ஒரு பியூட்டி சைட் சம்பந்தமாவா, அக்ரிகல்ச்சர் சம்பந்தமாவா, அ இது ஒரு சேவிஸா, அந்த மாரியான விஷயம். அதுதான் அப்ப அங்கன புரொடக்ஷனோ, சேவிஸ பத்தி சொல்றீங்க. அடுத்த விஷயம் நீங்க சொல்லலாம். இங்க அப்ப புரொடக்ஷனோ, சேவிஸ பத்தி சொல்லக்குள்ள உங்களோட வணிகத்துல என்னென்ன புரொடக்ஷன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு டெய்லர் ஷாப் எடுத்து சொல்றீங்கன்னு சொன்னா, ஓகே. உங்களோட டெய்லர் ஷாப்ல வந்து ஒரு 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 10, 15 பேர் வந்து ஒரு 20 பேரோட ஒரு சின்ன ஒரு கார்மெண்ட் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றீங்க. அப்ப 20, 25 பேரோட ஒரு கார்மெண்ட் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்களோட வணிகம் வந்து அப்போ ஒரு அ கார்மெண்ட் ஃபேக்டரியா தான் இருக்கும். ஸோ அப்ப இந்த கார்மெண்ட் ஃபேக்டரியா இருக்கும் பொழுது நீங்க அந்த கார்மெண்ட் ஃபேக்டரியில வந்து ஒரு அப்ப மொத்தமா ஒரு 25 எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்ப இந்த 25 எம்ப்ளாயில வந்து இப்போ உங்களோட ஃபேக்டரியோட ப்ராசஸ சொல்லலாம். அதாவது வந்து இந்த வணிகத்தில வந்து அதாவது நாங்க ஆர்டர் எடுத்து, அத வந்து நாங்க என்ன செய்றோம்னா, ஆ அ அ அந்த ட்ரெஸ்ஸ வந்து தச்சு, நாங்க வந்து சேல் பண்றோம். இதுதான் உங்களோட வணிகத்தின் வந்து
ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது நார்மலா சொல்லலாம் வேற வேணா எம்ப்ளாயில வந்து பாய்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க. உங்களோட ஆர்கனைசேஷன்ல வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, புரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ன்னு சொல்லி இருக்குது. டிபார்ட்மெண்ட்ன்னு சொல்ல விட யூனிட்ன்னு சொன்னா சரி. இப்போ நார்மலா ஒரு 10, 20, 25 பேர் இருக்கிற ஒரு கவர்மெண்ட்லன்னு சொன்னா, ஒரு ஹெச்ஆர்ன்னு சொன்னா ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஃபைனான்ஸ்ன்னு சொன்னா ஒரு 2 பேர் இருக்கலாம். மார்க்கெட்டிங்ல ஒரு 2 பேர். ஸோ அப்படி மெயினா அப்ப ஆப்பரேஷன் தானே அங்க மெயினா இருக்கும். தைக்கிறது. அங்க வந்து அ ஒரு 18 பேர் மாரி இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து ப்ர அ என்ன சொல்றதுன்னு சொன்னா, உங்களோட ஆர்கனைசேஷன்ல வந்து அந்த ஸ்ட்ரக்சரையும் வந்து நீங்க அதுக்குள்ள ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர மைண்ட்ல வச்சுக்கொண்டு நீங்க அங்கன நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ்ங்களா இருக்கும். ஸோ இவ்வளவே தான் உங்களோட ஆப்ஜெக்டிவ். அப்ப சொல்லலாம் இது வந்து மெயினா வந்து நான் நல்ல ஒரு லாபத்த ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம, நான் மேலதிகமா வந்து இதுல வந்து இன்னும் நெறைய பிரான்ச்சஸ் வந்து நான் ஓப்பன் பண்ண போறேன். அந்த மாரி சொல்லலாம். அடுத்தது வந்து அ வேற உங்களோட ஆர்கனைசேஷன பத்தி சொல்றேன்னா, அ இந்த ஆர்கனைசேஷன்ல காம்படிஷன பத்தி சொல்ல முடியும். அதாவது வந்து இப்ப இந்த பிரதேசம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற வணிகம் வந்து ம். ஓகே. ஸோ அப்ப வந்து காம்படிட்டர்ஸ் பத்தி சொல்லலாம். அதாவது வந்து இந்த வணிகம் வந்து ஒரு இந்த கார்மெண்ட் ஃபேக்டரி வந்து கிட்டத்தட்ட நெறைய பேருக்கு வேலைவாய்ப்ப வழங்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஏரியாக்குள்ளேயே பெரிய அளவிலான அ த என்ன சொல்றது? தையல் வணிகங்கள் காணப்படுதில்ல. ஸோ இது வந்து எல்லாருடைய சேவையும் வந்து சிறப்பா அ ஓவராலா சொசைட்டிக்கு வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வணிகம். அந்த மாரியெல்லாம் சொ சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம நெறைய இது ஒவ்வொரு பிரதேச வாரியா அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் ஓப்பன் பண்றோம். அப்ப என்டையர் சொசைட்டிக்கு வந்து ஒரு டெவலப்மென்ட்டா இருக்கும். ஒரு வணிகம் உருவாகுறதால வந்து வேலை வாய்ப்புகள், பிரதேச ரீதியான அபிவிருத்திகள் அந்த மாரியெல்லாம் கிடைக்கும்னா, ஒரு சரளமா ஒரு 1 பேஜ்க்குள்ள இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க. அதாவது என்ன சொல்லணும்? ஆர்கனைசேஷன்ட நேம், என்ன டைப் ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன்ட ப்ராசஸ் என்ன மாரி இருக்கு, ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாய்மென்ட் ரிக்வயர்மென்ட் பத்தி சொல்றீங்க, காம்படிஷன பத்தி சொல்றீங்க. அந்த ஆர்கனைசேஷன் அமைஞ்சிருக்க ஏரியாவ பத்தி சொல்றீங்க. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் தான் வந்து ஒரு பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் குடுக்கணும். நீங்க ஸ்டார்ட் பண்ண போற வணிகத்த பத்தி. ஓகேயா? ஸோ இது தான் அங்க இருக்க வேண்டிய விஷயங்கள். சரியா? இப்ப அடுத்து தான் நீங்க சொல்லப் போறீங்க. இப்ப நீங்க உங்களோட ஆர்கனைசேஷன தெரிவு செஞ்சு கொண்டீங்க தானே! அடுத்தது வந்து நீங்க பார்க்கணும். இப்ப நீங்க அந்த தெரிவு செஞ்சிருக்கிற ஆர்கனைசேஷன வந்து முதலாவது என்ன சொல்லியிருக்காங்க வந்து, முதலாவது வந்து ஆ ஆர்கனைசேஷன் வந்து சார்ட் வரையணும். அதாவது என்ன சொல்றாங்க? ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். இப்போ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லும் பொழுதே வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே. இதுதான் ஆர்கனைசேஷன்ட ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எந்த மாரியான அதாவது இப்போ உங்களோட ஃபங்ஷனல் இதா, ப்ராடக்ட்டா, ஜியோகிராபிக்கலா, ப்ராசஸ் இதா, அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது? கஸ்டமர் இதா, அ ம மிக்ஸ்டுன்னு சொல்லி இருக்கு. ஓகேயா? ஸோ ஓகே. நான் இந்த ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிக் கொண்டு வரேன். அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்க்கு. இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ண போறது வந்து அ ஃபங்ஷனல்ன்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி எடுக்கிறீங்கன்னு சொல்லுவோமே, அந்த கார்மெண்ட் ஃபேக்டரி. அப்படி கார்மெண்ட் ஃபேக்டரினாலும், அந்த கார்மெண்ட்ல வந்து புரொடக்ஷன் இருக்கலாம். சரியா? மார்க்கெட்டிங் இருக்கலாம். ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கலாம். ஃபைனான்ஸ் இருக்கலாம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் இருக்கலாம். ஸோ இத எல்லாமே சேர்ந்து வந்து அதுதான்
ஃபங்க்ஷனல் அப்ரோச்சஸ்னு சொல்லி சொல்றது. அதாவது ஃபங்க்ஷனல் அப்ரோச்சஸ் தொழில்பாட்டு அடிப்படையில வந்து நாங்க இதை பிரிக்கிறது. உதாரணம் சரியா? அப்ப இந்த உற்பத்தி, நிதி, சந்தைப்படுத்தல், மனித வளம் எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி. அந்த கார்மெண்ட் ஃபேக்டரியில கண்டிப்பா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இருக்கும் தானே. அதாவது நீங்க அப்ப அங்க சொல்லும் போது இந்த ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிட்டு சொல்லும் போது சொல்லணும், நான் உருவாக்க போற வணிகத்துல வந்து இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், அதாவது வந்து ஆடை என்ன சொல்றது, டைட்ட ஆடைகளை வந்து விற்பனை செய்யறதுக்கு, அதை விளம்பரப்படுத்துறதுக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் யூனிட் ஒன்று காணப்படுது. ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தி செய்யறது, இதுதான் ஆபரேஷன். அதாவது ஆடைகளை தைக்கிறது, ஆடைகளை வெட்டுறது, ஆடைகள் அளவெடுக்கிறது, ஆடைகளுக்கான பொதி செய்யறது, கலரிங் பண்றது, அந்த மாதிரியான சகல விடயங்களை உள்ளடக்கியது தான் இந்த ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் சொல்லி சொல்றது. சரியா? அடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது என்டையர் ஆர்கனைசேஷனுக்கும் என்னது ஊழியர்களோட சம்பளங்கள், ஊழியர்களோட மோட்டிவேஷன்ஸ், அவங்களோட ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் பிளான், எப்ரைசல், இது எல்லாத்தையும் மேற்பார்வை செய்யறது என்டையர் ஆர்கனைசேஷனை வந்து வழி நடத்தி கொண்டு போறது இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் தான். அடுத்தது ஃபைனான்ஸ். ஸோ தேவையான அந்த வணிகத்துக்கு தேவையான ஃபைனான்ஸ், பட்ஜெட்டிங். ஸோ எம்ப்ளாயிக்கு எவ்வளோ சேலரிஸ் கொடுக்கணும், மெட்டீரியல்ஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் போகுது, அட்வர்டைசிங்க்கு என்ன மாதிரியான காஸ்ட் போகுது, வணிகத்தை இன்னும் நாங்கள் ஃபியூச்சரில் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுனா அதுக்கு என்னென்ன மாதிரியான காஸ்ட் போகுது, என்டையர் அந்த விஷயங்கள் எல்லாமே கவனிக்கிறது ஃபைனான்ஸ். அதுதான் தொழில்பாட்டு அடிப்படை. இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுது இதுகளை தான் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக நீங்கள் அங்கே போடுவீங்க, நீங்க தெரிவு செஞ்ச வணிகத்தோட. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது வந்து இப்ப நீங்க இந்த தொழிற்சாலை என்ன சொல்றீங்க, ஒரு தையல் தொழிற்சாலை உருவாக்க போறீங்க. அப்ப தையல் தொழிற்சாலை உருவாக்கும் பொழுது இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சொன்னா அவங்க தான் தேடுவாங்க, ஓகே உங்களுக்கான எவ்வளவு பேர் வந்து எம்ப்ளாயி ஒர்க்கு தேவை, என்னென்ன புதிய மெஷின்கள், டெக்னாலஜியான மெஷின்ஸ் வந்து இந்த வணிகத்துல யூஸ் பண்ண முடியும், உங்களுக்கு தேவையான போட்டியாளர்கள் யார் யார், உங்களுக்கு போட்டியாளர்கள் யார் யார் இருக்கா, அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்றது இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். பர்ச்சேசிங், இப்போ பர்ச்சேசிங்னு சொல்லும் பொழுது வந்து இப்ப நீங்க வந்து ஒரு டெய்லரிங் ஷாப் தானே, ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி தானே. ஸோ பர்ச்சேஸ் பண்ணும் அவங்க தான் அந்த வெண்டர் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது என்ன சொல்றது, சப்ளைஸ் கிட்ட இருந்தெல்லாம் வாங்கும் பொழுது சரியான குவாலிட்டிஸை வாங்குவாங்க, என்ன மெட்டீரியல்ஸ் எவ்வளவு வாங்கணும், என்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. ஸோ இதுதான் வந்து நாங்கள் ஃபங்க்ஷனல் அப்ரோச்சஸ்னு சொல்றது. ஒரு ஆர்கனைசேஷனை வந்து நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னா எங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணி கொள்றதுக்கு. அப்படி இல்லாட்டி நிறைய ஒர்க்ஸ் இருக்கக்குள்ள அதை வந்து நாங்கள் சரியான வழியில எலோகேட்டட் பண்ணி கொள்றதுக்கு, இருக்கிற ரிசோர்ஸை வந்து சரியா நாங்க வந்து என்ன சொல்றது அடாப்ட் ஆக்கி கொள்றதுக்கு வந்து கண்டிப்பா இந்த டிபார்ட்மெண்ட் ரிலேஷன்ஸ் சொல்லி ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கணும். அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேஷன்ல வந்து முதலாவது வந்து ஒரு வணிகத்துல வந்து ஃபங்க்ஷனலா வந்து எப்படி இயங்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அடுத்தது வந்து இப்போ ஜியோகிராபிக்கல் அப்ரோச்சஸ். இந்த அப்ரோச்சஸ் உங்களோட வணிகத்துக்கு வந்து போட முடியுமா? போட முடியாதுன்னு சொன்ன. இது வந்து நீங்க ஒரு சாதாரணமா ஒரு தொடங்குற வணிகம். ஸோ இதை வந்து நீங்க வேணா இப்ப நாங்க சொல்லுமே இப்படியும் கூட சொல்லலாம். அதாவது நீங்க ஒரு காஃபி ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ அந்த காஃபி ஷாப் எப்படி இருக்கும், என்ன மாதிரின்னு சொன்னா அதாவது வந்து நீங்க ஒரு காஃபி ஷாப் இருக்கு. ஸோ அந்த காஃபி ஷாப்பை வந்து நீங்க ரீஜனல் வைஸா போடுறீங்க. வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்க்கு, சதர்ன் ப்ரொவின்ஸ், நார்த் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ், சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்னு சொல்லி. ஸோ அந்த ஒவ்வொரு ப்ரொவின்ஸ்லையும் வந்து உங்களோட என்ன செய்றீங்கன்னா நீங்க காஃபி ஷாப்பை வந்து போடுறீங்க. ஸோ இதுதான் வந்து ஜியோகிராபிக்கல் அப்ரோச்சஸ். பூகோள ரீதியான அடிப்படையில கிராமமா இருக்கலாம், நகரமா இருக்கலாம், ப்ரொவின்ஸா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதுனாலும் போடலாம். ஸோ இது வந்து கண்ட்ரினாலும் கூட போடலாம். பெரிய அப்படின்னா கண்ட்ரின்னு சொன்னா இங்க வரும் மெயினான அந்த என்ன சொல்றது, அந்த வணிகம் இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸ், அதை கீழே இங்க ஸ்ரீலங்கா, இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், ஸோ அப்படின்னு சொல்லி கண்ட்ரிஸ் வரும். இப்போ இது வந்து ரீஜன், இது வந்து உங்களோட ஸ்ரீலங்காக்குள்ளேயே வந்து நீங்க ஒரு காஃபி ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ உங்களோட காஃபி ஷாப் மெயினா வந்து வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல இருக்கு. ஸோ அது இல்லாம வந்து நீங்க சதர்ன் ப்ரொவின்ஸ்ல ஒரு காஃபி ஷாப் போடுறீங்க, நார்த் சென்ட்ரல்ல ஒரு சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்ல காஃபி ஷாப் போடுறீங்க. இதுதான் ஜியோகிராபிக்கல் அப்ரோச்சஸ்னு சொல்றது. இப்போ பாருங்க, நாங்க சொல்லுமே உதாரணம் சொல்லுமே அந்த கேஎஃப்சி, பீஸா அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ப்ரொவின்ஸ்ல இப்ப போட்டு கொண்டு போறாங்க. ஸோ அதுதான் உதாரணங்களா இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ப்ரொவின்ஸ்க்கும் வந்து நாங்க மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ், அதாவது வந்து சந்தைப்படுத்த முகாமையாளர்கள் தேவைத்தானே. அப்ப நாங்க சந்தைப்படுத்தல் முகாமையாளர்களை வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா நாங்க நியமிக்க
முடியும். ஸோ அவங்க தான் வந்து அந்த ரீஜியன்ல இருக்கிற பிசினஸ வந்து டெவலப் பண்ணிக்கொள்றது, அந்த ரீஜியன்ஸ்ல இருக்க அட்வர்டைசிங் பார்க்குறது, ப்ரமோஷன்ஸ் குடுக்குறது, அந்த ரீஜியன்ல இருக்கிற கன்சியூமர்ட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ட வந்து ஃபுல்ஃபில் பண்றது, அவங்களோட ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாரி கஸ்டமைசேஷன் பண்றது. ஸோ அந்த மாரியான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்ப்பாங்க. ஸோ இது ரீஜினல் வைஸ் வந்து நாங்க வந்து எங்களுக்கு சரியான என்ன சொல்றது? கஸ்டமர்ட பழக்கவழக்கங்கள், அவங்களோட தேவைப்பாடுகள அறிஞ்சு கொண்டு எங்களோட வணிகத்த வந்து கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாரியான ஜியோகிராபிக்கல் அப்ரோச்சஸ்லாம் வந்து ஒரு காஃபி ஷாப்பா இருக்கலாம். அந்த மாரியெல்லாம் ஈஸியா இருக்கும். ஸோ அப்படியும் இல்லாட்டி நாங்க என்ன பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அந்த மாரி எல்லாம் வந்து ஜியோகிராபிக்கல் அப்ரோச்சஸ்க்குள்ள வரும். ஸோ அதே மாரி என்ன சொல்றது? ஃபுட் சிட்டி, அ என்ன சொல்றது? ஆப்பிகோ, அ அந்த மாரியான நிறுவனங்களை வந்து நாங்க ஜியோகிராபிக்கல் அப்ரோச்சஸ்க்குள்ள போட முடியும். அடுத்தது வந்து ப்ராடக்ட் அப்ரோச்சஸ். இதுதான் உற்பத்தி அல்லது வெளியீட்டு அடிப்படையிலன்னு சொல்லி நாங்க சொல்றோம். ப்ராடக்ட் அப்ரோச்சஸ்ன்னு சொல்லி சொல்றது. ஸோ இந்த ப்ராடக்ட் அப்ரோச்சஸ்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து நாங்க என்ன சொல்றோம்ன்னு சொல்லி சொன்னா, நார்மலா வந்து இப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு பியூட்டி கல்ச்சர்ஸ் ஒரு ஷாப் ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த பியூட்டி கல்ச்சர் ஷாப்ன்னு சொல்லி சொன்னா, அங்க வந்து இப்ப ஸ்பா சலூன் எடுத்துக்கொள்ளுங்க. சோப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஏர் ப்ராடக்ட்ஸ், ஃபீட், மேக்கப் ப்ராடக்ட்ஸ், அடுத்தது வ ஃப ஃப்ராக்ரன்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாரி ஒவ்வொன்றுக்குமே, ஒவ்வொரு தனித்தனியா வந்து அந்த ப்ராடக்ட்ஸ வந்து நாங்க என்ன செய்யலாம்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க ப்ராடக்ட் அப்ரோச் மூலமா செய்யலாம். இப்ப நீங்க ஒரு நோ லிமிட் எடுத்துக்கொள்ளுங்க. அ நோ லிமிட் எடுத்துக்கொண்டா, பாருங்க இப்ப அங்க வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் ஒரு இது இருக்கு. அடுத்தது வந்து இப்ப ஏர் பேண்ட், அந்த பின், ஸோ அந்த மாரி கீடெக்ஸ் அந்த மாரி ஐட்டம்லாம் இருக்கும். ஸோ இதே ஆப்பிகோவ எடுத்துக்கொள்ளுங்க. ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம் துண்டா இருக்கு. குரோசரி ஐட்டம்ஸ் துண்டா இருக்கு. அடுத்தது வந்து என்ன சொல்றது? இந்த மாரி இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் துண்டா இருக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ராடக்ட் அப்ரோச்சஸ்ன்னு சொல்லி சொல்றது. ஸோ அப்ப அந்தந்த அப்ரோச்சஸ்க்கு வந்து அந்த நாங்க வேணும்னு சொல்லி சொன்னா, ஒரு மார்க்கெட்டிங் ஆஃபிசர், ஒரு ஃபைனான்ஸ் ஆஃபிசர், இன்னொரு மார்க்கெட்டிங் ஆஃபிசர், ஃபைனான்ஸ் ஆஃபிசர், ஒண்ணு ஹெச்ஆர் ஆஃபிசர் அந்த மாரி நாங்க அதுக்கு டிஃபரெண்டா போட்டு கொண்டு போக முடியும். அது நிறுவனத்தின் வந்து அளவு. அதாவது வந்து நிறுவனத்தின்ட வந்து அள அளவ பொறுத்து மாறுபடும்ன்னு சொல்லி எங்களுக்கு சொல்ல முடியும். இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? இப்ப வந்து நாங்க சொல்லுவோமே, இப்ப ஒரு பெரிய ஒரு ஷாப் ஒண்ணு இருக்கு. ஃபுல்லாவே அங்க ஏ டூ இசட் எல்லாமே தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அப்படின்னா, நாங்க அந்த நிறுவனத்தில காணப்படுகின்ற ஒவ்வொரு பிரிவுக்குமே வந்து நாங்க ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர வைக்கலாம், ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜர் வைக்கலாம், ஒரு ஹியூமன் மேனேஜர வைக்கலாம். ஸோ அப்ப அந்த 3 பேரும் வந்து என்டையர் அந்த 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 என்ன சொல்றது? அந்த 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 பகுதியில இருக்கிற சொல்லுவோமே, அந்த ஏரியால இருக்கிறவங்கள வந்து இருக்கிற எம்ப்ளாயீஸ வந்து பார்த்துக் கொள்ளுவாங்க. மார்க்கெட்டிங் சம்மந்தமான வேலையெல்லாம் செஞ்சு கொள்ளுவாங்க. ஃபைனான்ஸ் சம்மந்தமான டிசிஷன்ஸ்ல இருந்து எல்லாமே எடுப்பாங்க. இதுதான் ப்ராடக்ட் அப்ரோச்சஸ்ன்னு சொல்லி சொல்றது. சரியா? அடுத்தது கன்சியூமர் அப்ரோச்சஸ். இது வந்து வாடிக்கையாளர் அடிப்படையில வந்து ஹோல்சேலர். அதாவது இப்ப வந்து நீங்க ஒரு உற்பத்தி செய்ற ப்ராடக்ட்ட வந்து மொத்த வியாபாரிக்கு, சில்லறை வியாபாரி, நீங்க ஓன் பிராண்ட் அதாவது நீங்களே சொந்தமா விக்கிறது. அப்புறம் வந்து என்னது மல்டிப்ளஸ். அ என்ன சொல்றது? அடுத்தது டைரக்ட் அ டைரக்ட் சேல்ஸ். ஸோ அதாவது இதுக்கும் வந்து நாங்க இப்ப அந்த தேயிலை உற்பத்தி, டீ ப்ராடக்ட்ஸ் அந்த மாரி இருக்கு. அப்படி இல்லாட்டி நீங்க வீட்ல இருந்தே ஏதாவது நீங்க என்ன சொல்றது? ஒரு ஆயுர்வேத மூலிகையில சம்மந்தமா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட வந்து தயாரிக்கிறீங்க. அப்படி இல்லாட்டி நீங்களே வந்து என்ன சொல்றது? ஆ அ அந்த ஏதாவது ஒரு கேக் ஷாப் போட்டு, அந்த மாரி ஏதாவது உங்களோட சொந்தமா ஒரு பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, நீங்களா புரொடக்ஷன் பண்ணும் பொழுது, நீங்க வந்து அந்த உற்பத்தி செய்றது வந்து மொத்த வியாபாரிக்கு வழங்கலாம். அப்படி இல்லாட்டி ரிட்டெய்லருக்கு, சில்லறை வியாபாரிக்கு டைரக்ட்டா வழங்குவீங்க. சில்லறை வியாபாரி வழங்கக்குள்ள, அந்த சில்லறை வியாபாரி மூலமா தான் இந்த சூப்பர் மார்க்கெட், இண்டிபெண்டன்ட் தனிநபர்கள் அந்த மாரியான எல்லாருக்குமே வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த விற்பனை வந்து போய் சேரும். அடுத்தது ஓன் பிராண்ட். நீங்களா சொந்தமா ஒரு பிராண்ட் ஒண்ணுல வந்து நீங்க அத வந்து விற்பனை பண்ணிக்கொண்டு போக முடியும். அடுத்தது மல்டிபிள்ஸ். அதாவது வந்து ஐஎஸ் ஸ்ட்ரீட் அண்ட் அவுட் ஆஃப் டவுன். அப்ப அவுட் ஆஃப் டவுன், ஐஎஸ் ஸ்ட்ரீட்ன்னு சொல்லி சொன்னா, நீங்க அத வந்து குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு மட்டும் விற்பனை செய்யலாம். அப்படி இல்லாட்டி அவுட் ஆஃப் லொகேஷன்ஸ். நாங்க சொல்லுவோம், இப்ப நீங்க வந்து ஒரு மூலிகையில வந்து ஒரு புரொடக்ஷன் ஒண்ணு செய்றீங்கன்னு சொல்லி, அத வந்து நீங்க வந்து உங்களோட பிரதேசத்துக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும் குடுக்குறீங்க. அப்புறம் வந்து இல்ல உங்களோட பிரதேசத்த தாண்டி வேணிய தரப்பினரும் குடுக்குறீங்க அந்த மாரி. டைரக்ட் சேல். நீங்களா வந்து டைரக்ட்டா விற்பனையும் செய்றீங்க. ஸோ இதுதான் கன்சியூமர் அப்ரோச்சஸ்ன்னு சொல்லி சொல்றது. ஸோ நீங்க வந்து வாங்குற வாடிக்கையாளர் பேஸ் பண்ணி, நீங்க மொத்த வியாபாரி குடுக்குறீங்களா? சில்லறை வியாபாரி குடுக்குறீங்களா? அடுத்தது அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது? ஆ அந்த முகவர், நாங்க ஏஜென்ட் மூலமா நாங்க அந்த பிசினஸ் பண்ணலாம். ஆம் அந்த மாரியான விஷயங்கள் கூட இருக்கு. ஓகே.
ஓகே. ஸோ இந்த பாருங்க. ஓகே. ஸோ இந்த பாருங்க உதாரணத்துக்கு வந்து இது வந்து ஒரு காஃபி ஷாப். ஸோ அப்ப அந்த காஃபி ஷாப்ப வந்து நான் பார்த்தோம்ன்னு சொல்லி சொன்னா, எந்த பேஸ்ல ஹோல்சேலர், ரிட்டெய்லர். பாருங்க இது வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, ஆ அந்த என்ன சொல்றது? ஒரு நாங்க ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியா பேஸ் பண்ணி கூட நாங்க இத வந்து என்ன செய்யலான்னு சொல்லி சொன்னா, நாங்க இந்த இத வந்து செய்ய முடியும். பாருங்க, ஒருத்தர் பொதுவா இருக்கிறார் ஒரு ஜெனரல் மேனேஜர். ஸோ அவருக்கு கீழ வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட், அடுத்தது சேல்ஸ், கமர்ஷியல் அ கமர்ஷியல், கவர்ன்மென்ட், கன்சியூமர் மார்க்கெட். நுகர்வோர பேஸ் பண்ணி, அரசாங்கத்த பேஸ் பண்ணி உங்களோட புரொடக்ஷன் போகுது. தனிநபர்கள பேஸ் பண்ணி போகுது. சர்வதேச வணிகத்துக்கும் போகுது. ஸோ அப்படி போகல அதுக்கு கீழ வந்து ஒவ்வொரு ஒரு ஏரியா சேல்ஸ் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தர் சேல்ஸ் பீப்பிளோ, சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ்ஸோ இருப்பாங்க. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இது பாருங்க மல்டி சேனல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப நாங்க இந்த விஷயம் கதைச்சது தான். உதாரணம் சொன்னோம்னா, ஓகே. உங்களோட ப்ராடக்ட் கன்சியூமர அப்ரோச் பண்ணி நீங்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களோட ப்ராடக்ட் இருக்குது. டைரக்ட்டா வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா, கன்சியூமருக்கே டைரக்ட்டா சேல் பண்றீங்க. அப்படி இல்லாட்டி வந்து உங்களோட ப்ராடக்ட் இருக்குது. நீங்க அத வந்து ரீட்டெயில் இந்த மாரியான சார்ட் தான் போடணும். ஸோ அதுதான் வந்து அட்ராக்டிவா இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாரி தான் அவங்க கேட்குறாங்க. முதலாவது வரைபடம் வந்து லுக்கா அட்ராக்டிவா இருக்கணும்னு சொல்லி. பாருங்க ரிட்டெய்லர், அடுத்தது கன்சியூமர் செக்மென்ட் 2. ஏதாவது ஒண்ணு தான். ஒண்ணு புரொடக்ஷன பேஸ் பண்ணி, ஒண்ணு ஜியோகிராபிக்கல் ஏரியாவ பேஸ் பண்ணி, அப்படி இல்லாட்டி அ என்ன சொல்றது? கன்சியூமர் அப்ரோச்ச பேஸ் பண்ணி, ப்ராசஸ பேஸ் பண்ணி, ஏதாவது ஒரு விஷயம் தான் இருக்கணும். ஸோ நீங்க இந்த அட்ராக்டிவா அந்த வரைபடம் இருக்கணும்னா இந்த மாரி. அடுத்தது பாருங்க டிஸ்ட்ரிபியூட்டர், அடுத்தது டீலர்ஸ் இருப்பாங்க. அடுத்தது வந்து பிசினஸ் செக்மென்ட். அடுத்தது போகுது. அடுத்தது பாருங்க, சேல்ஸ் போர்சஸ். சேல்ஸ் போர்சஸ்ன்னு சொல்லி சொன்னா நாங்க டைரக்ட்டாவே வந்து பிசினஸ் செக்மென்ட் 2. அதாவது வந்து உதாரணம் சொல்லப் போனா, நாங்க டைரக்ட்டா வந்து அத வந்து ஒரு குறிப்பிட்ட விற்பனை நிறுவனங்களுக்கு வழங்குறோம். ஸோ அவங்க மூலமா வந்து அந்த ப்ராடக்ட் வந்து வந்து எங்களுக்கு வந்து விற்பனை செஞ்சு கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க eBayல பர்ச்சேஸ் பண்றது அந்த மாரி எல்லாம் தான் அதுக்குள்ள வரும். ஸோ இப்படித்தான் வந்து உங்களோட என்ன செய்யணும்னு சொன்னா டிபார்ட்மென்டலைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஓகேயா? ஸோ ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஒரு நீங்க என்ன தெரிவு செய்ற அந்த ஸ்ட்ரக்சர வந்துக்கான ஒரு சின்ன ஒரு விஷயத்த அங்கன எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, ஸோ இந்த மாரி ஒரு வரைபடம் போட்டு தெளிவா அவங்களுக்கு காட்டணும். ஓகேயா? அடுத்தது ஜியோகிராபிக்கல் முடிச்சாச்சு. கன்சியூமர் ப்ராசஸ். இப்ப ப்ராசஸ்ன்னு சொல்லி சொன்னோன வந்து, இப்ப நீங்க வந்து இதுக்கு வந்து ஏதாவது இப்ப நாங்க சொல்லலாம், ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்ஸ். நீங்களா மரத்தால பழங்கள என்ன செய்றீங்க? மரம் கட்டிங் பண்ணி, பெயிண்ட் பண்ணி, அப்புறம் டிசைன் பண்ணி ஃபர்னிச்சர் செய்றீங்க. அப்படி இல்லாட்டி நீங்க என்ன சொல்றது? ட்ரெஸ்ஸிங்ஸ்னாலும் ஓகே. அப்படியும் இல்லாட்டி இந்த கேக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாரி, பேக்கரி ஐட்டம்ஸ் அந்த மாரிங்கனாலும் பரவால்ல. ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ பேஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு எது ஃபேமிலியரா இருக்கோ, அந்த ஃபேமிலியரா வச்சுக்கொண்டு, முதல்ல வந்து இந்த நீங்க இந்த அப்ரோச்சஸ வந்து இதுல வந்து இந்த டிபார்ட்மென்ட் ரிலேஷன்ஸ் வரக்குள்ள நீங்க ஒப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு எத வச்சுக்கொண்டு ஈஸியா எழுதிக் கொள்ள முடியும். இதுல எல்லாமே வந்து நீங்க கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும்னு இல்ல. இதுல ஏதாவது ஒரு மெத்தட தான் நீங்க வந்து சாய்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஒரு வணிகத்துல வந்து நார்மலா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஃபங்ஷனலும் இருக்கும், ஜியோகிராபிக்கலும் இருக்கலாம், ப்ராசஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே என்டையரும் இருக்கலாம். ஆனா பெரிய பெரிய வணிகங்கள். நீங்க உங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனியா கேட்கல. ஒரு சாதாரணமா ஒரு வணிகத்த வந்து கற்பனையா எடுத்துக்கொண்டு செய்ய சொல்றாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு பாருங்க இதுல எது ஈஸியா இருக்குன்னு. ஃபங்ஷனல் இருக்க ஈஸின்னு சொன்னா, ஓகே அந்த ஃபங்ஷனல் ஸ்ட்ரக்சர்ல நீங்க தெரிவு செஞ்ச வணிகத்தோட வந்து தான் அந்த ஃபங்ஷனல் ஸ்ட்ரக்சர வந்து நீங்க வரையணும். அடுத்தது ப்ராடக்ட்ட பேஸ் பண்ணி எழுதுறீங்கன்னா, அப்ப நீங்க ப்ராடக்ட்ஸ்னா ஒரு குரோசரி ஐட்டம்ஸ், பார்மசூட்டிக்கல், பியூட்டி கல்ச்சர் அந்த மாரி. ஜியோகிராபிக்கல் ஏரியானா ஒரு காஃபி ஷாப்பா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாரி. ஒரு டிரெஸ் என்ன சொல்றது? அ அந்த மாரி காஸ்மெட்டிக் அப்படியான விஷயங்கள். ப்ராசஸ்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து, நீங்க ஏதாவது வந்து என்ன சொல்றது?
கேக் மேக்கிங், பேக்கரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி. கஸ்டமர்ஸ்னாலும் வந்து நீங்க வந்து இப்ப நாங்க ஓகே. இங்க வந்து ஓகே. கஸ்டமர்ஸ்னாலும் அப்படி இல்லாட்டி கன்சியூமர்னாலும் கஸ்டமர்ஸ்ங்கிறது வேற, கன்சியூமர்ங்கிறது வேற. சரியா? அ கன்சியூமர்ன்னு சொல்லி சொன்னா நுகர்வோர். கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லி சொன்னா வாடிக்கையாளர். சரியா? ஸோ அங்கன அது ஃபுல்லி 2க்குமே 2 விதமான வார்த்தைகள் இருக்கு. என்ன சொல்றது? விளக்கம் இருக்கு. ஸோ அது வந்து நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல, செகண்ட் இயர்ல வந்து மார்க்கெட்டிங் எடுக்கிறவங்க வந்து அத படிப்பீங்க. ஸோ அது 2க்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது வந்து ப்ராசஸ் அப்ரோச்சஸ் தானே. ஸோ இப்போ நீங்க ப்ராசஸ்ன்னு சொன்னா, இப்போ ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம் செய்றேன்னு சொல்லி சொன்னா, ஓகே அங்க வந்து முதல்ல என்ன மாரியான மரத்தளபாடங்கள கட்டிங் பண்றது. ஸோ அப்புறம் அந்த கட்டிங் பண்ணோனே அதுக்கு என்ன சொல்றோம், வார்னிஷ் பூசுறது. ஸோ வார்னிஷ் பூசுனோன வந்து அத என்ன செய்றதுன்னு சொல்லி சொன்னா, திரும்ப டிசைன்ஸ் பண்றது. டிசைன்ஸ் பண்ணோன வந்து அத இன்னும் அப்புறம் திரும்ப பெயிண்டிங் பண்றது. திரும்ப அப்புறம் அத காய வைக்கிறது. ஸோ இப்படி வந்து ஒரு ப்ராசஸ் அப்ரோச் மூலமாவும் ஒரு வணிகத்த கொண்டு நடத்த முடியும். சரியா? அடுத்தது மெட்ரிக்ஸ் அப்ரோச்சஸ்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து, இதுல தான் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஓவரால் எல்லாமே. ப்ராடக்ட் பேஸ் பண்ணியும் இருக்கலாம். இந்த பாருங்க இங்கன மிக்ஸ் அதாவது ப்ராடக்ட் பேஸ் பண்ணியும் இருக்கும், ஃபங்ஷன பேஸ் பண்ணியும் இருக்கும், ரீஜியன பேஸ் பண்ணியும் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ ப்ராடக்ட்ட பேஸ் பண்ணா, இப்போ உங்களோட இருக்கிற 4, 5 ப்ராடக்ட் இருக்கு. ஸோ ஃபங்ஷன பேஸ் பண்ணின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த 4, 5 ப்ராடக்ட்டுக்குமே வந்து எல்லா ஃபங்ஷனும் இருக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது. இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து புரொடக்ஷனும், மார்க்கெட்டிங்கும் இருக்கலாம். இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு வந்து மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ், புரொடக்ஷன், HRM இருக்கலாம். அந்த மாரி மாறுபடலாம். அடுத்தது வந்து ரீஜியன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து, ஓகே நீங்க அந்த ப்ராடக்ட்ட வந்து இப்போ பொதுவா எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து நீங்க எல்லா ரீஜியனுக்கும் வந்து சப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி குறிப்பிட்ட இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ரீஜியன் உள்ளவங்களுக்கு மட்டும் தான். ஸோ ஃபார் இன்னொரு எக்ஸ்ன்னு சொல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்கான ரீஜியனுக்கு மட்டும் தான் சொல்லி நீங்க டிவைட் பண்ணிக்கொள்ளவும் முடியும். அதுதான் மல்டிபிள்னு சொல்லி சொல்றது. ஸோ இப்ப நீங்க உதாரணத்துக்கு இங்க எடுக்கிறது வந்து எந்த ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, ஒண்ணு ஃபங்ஷனல் எடுங்க. அப்படி இல்லாட்டி புரொடக்ஷன்ஸ் எடுங்க. அது 2ம் தான் பெஸ்ட்டா இருக்கும். ஓகேயா? ஸோ நீங்க எடுத்தாலுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நீங்க எந்த வணிகத்த வந்து எடுக்க போறீங்கன்னு. இப்ப நான் நெறைய வணிகங்கள வந்து எக்ஸாம்பிளா நான் சொல்லி தானே இருக்கிறேன். ஸோ அந்த வணிகத்த வச்சு யோசிச்சு பாருங்க. ஓகே. இப்ப இப்படி சொன்ன இந்த மாரி விஷயத்துக்கு வந்து எப்படி எந்த எந்த மாரியான டிபெண்டன்ட் ரிலேஷன் சரி வரும்னு சொல்லியும் பார்க்கணும். ஓகேயா? அப்ப நாங்க இங்க கதைச்ச அசைன்மென்ட்ல வந்து முதலாவது வந்து எப்படி நான் சார்ட் போடணும்னு சொல்லி ஆர்கனைசேஷன பத்தி ஸ்ட்ரக்சர் பிரீஃப் ஓகே. பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் தானே தேவை. 1 மினிட். ஓகே. இப்ப இந்த பிரீஃப்ன்னு சொல்லி சொல்றான் தானே. இப்ப இந்த பிரீஃப்ன்னு சொல்லிக்குள்ள பாருங்க, ஒரு ஆர்கனைசேஷன்ற நேம் இருக்கலாம். இப்ப உங்களோட நீங்க செய்ய போற வணிகம் தானே. ஸோ அதுக்கான ஹிஸ்டரி இருக்காது. உங்களோட வணிகத்தின்ட வந்து ஒரு நோக்கம், குறிக்கோள் அந்த மாரி. லீகல் டைப். இது பிரைவேட்டா, கம்பெனியா அந்த மாரியான விஷயங்கள். ஸோ அடுத்தது வந்து எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள அது வந்து ரிலேட்டட் ஆகுதுன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து ஸோ நீங்க என்ன மாரியான ப்ராடக்ட், உங்களோட பிராண்ட்ஸ் அந்த மாரியான விஷயங்கள வந்து நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற காம்படிட்டர்ஸ் யாருன்னு சொல்லலாம். உங்களுக்கு நீங்க யாருக்கு இத வந்து நீங்க சேல் பண்ணீங்க? கஸ்டமர் டைப் உங்களுடைய எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இவ்வளவு தான் பிரீஃப்ன்னு சொல்ற விஷயத்துல. ஸோ அப்ப அந்த மாரியான விஷயங்கள பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்தது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும்? ஸோ இந்த பேஸ்ல வந்து அ அந்த டிபார்ட்மென்டலைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கணும். ஸோ பாருங்க. ஸோ இது 1ல வந்து அட்ராக்டிவா பார்த்த உடனே வந்து ஓகே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு இருக்கும். இப்படித்தான் இது இந்த பேஸ் அடிப்படையில தான் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லி. ஓகேயா? சரி. இப்ப அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்தது இப்ப நீங்க தெரிவு செஞ்ச அந்த ஆர்கனைசேஷன் வச்சே தான் அடுத்த விஷயங்கள்லாம் சொல்லிக் கொண்டு போகணும். இப்ப அங்கன பாருங்க, ஸ்பெஷலைசேஷன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த ஸ்பெஷலைசேஷன்னு சொல்லும் பொழுது, இப்ப நீங்க தெரிவு செஞ்ச வணிகத்த
வந்து பேஸ் பண்ணி தான் இங்க வந்து ஸ்பெஷலைசேஷன் சொல்லி அதாவது வந்து என்ன சொல்றாங்க வேலை பகிர்வு 1 மினிட். ஓகே. சோ அப்ப இந்த ஸ்பெஷலைசேஷன் சொல்லும் பொழுது வந்து வேலை பகிர்வு. இப்ப நீங்க ஆரம்பிக்கிற அந்த வணிகமா இருக்கலாம். இப்ப நாங்க ஒரு டெய்லர் நான் சொன்ன என்ன சொல்றது? அ கார்மெண்ட் ஃபேக்டரி தானே. அப்ப அந்த கார்மெண்ட் ஃபேக்டரியில வந்து நாங்க முதல்ல வந்து தொழில அடையாளப்படுத்திக் கொள்ளணும். அதத்தான் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ஜாப்ன்னு சொல்லணும். அதாவது வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா, ஓகே. இந்த குறிப்பிட்ட பெர்சன் வந்து என்னத்துக்கு நல்ல ஸ்பெஷலைசேஷா இருப்பாரு. இவர் வந்து கட்டிங்க்கு ஸ்பெஷலைசேஷனா. இவர் வந்து தைக்கிறதுக்கு நல்ல ஸ்பெஷலா. இவர் பேக்கிங்க்கு. இவர் வந்து என்ன சொல்றது? ஆ ஹெல்ப்பர் ஒர்க் ஓகே ஆனவரா? இவர் வந்து டிசைன்ஸ்க்கு வந்து ஓகே ஆனவர் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யணும்னா, தொழில பிரிச்சு குடுக்கணும். அவங்களுக்கு அந்தந்த தொழில பிரிச்சு குடுக்கணும். இப்ப நாங்க ஒரு ஸ்கூல் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. இந்த டீச்சர் இந்த சப்ஜெக்ட்க்கு. இந்த டீச்சர் இந்த சப்ஜெக்ட்க்குன்னு சொல்லி பிரிக்கிறோம். அதுதான் ஸ்பெஷலைசேஷன்னு சொல்லி நாங்க சொல்றது. ஓகே. ஒரு 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 பேங்க் எடுத்துக்கொள்ளுங்க. பேங்க்ல எப்படி ஸ்பெஷலைசேஷன் இருக்கு? ஓகே. அக்கவுண்டன்ட், அப்புறம் பவுனிங் செக்ஷனுக்கு துண்டா இருக்கும். லோன் செக்ஷனுக்கு, கிரெடிட் கார்டுக்கு, அப்புறம் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு, அந்த மாரி அவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் வந்து நல்ல தெளிவா தெரியும். எந்த விஷயத்துல அவங்க அதிக அளவு அக்கறையா காணப்படுறாங்க. அத பேஸ் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க தொழில வந்து பிரிச்சுக் கொள்ளணும். The degree of which tasks the organization are divided into the separate job which each step complete by the different person. அப்ப அந்த வேலைய வந்து அவர் மட்டும் தான் செய்வாரு. அப்படி செய்யும் பொழுது வந்து, அவர் அந்த எங்களுக்கு என்ன நடக்கும்னா, புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகும். எஃபிஷியன்சி வந்து இன்கிரீஸ் ஆகும். சரியா? அப்ப பாருங்க, our specialization can result even the uh, diseconomics of the broaden stress, poor quality, increase the absenteeism, higher labor turnover. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த குறிப்பிட்ட வேலைய அவருக்கு வந்து தொழில் அதாவது வந்து நாங்க இத சொல்றது டிவிஷன் ஆஃப் த லேபர்ன்னு கூட நாங்க இத சொல்லுவோம். டிவிஷன் ஆஃப் த லேபர்ஸ்ன்னு கூட சொல்லுவோம். இந்த பாருங்க இந்த ஸ்லைட்ஸ் நான் காட்டுறேன். ஓகே. இந்த டிவிஷன் ஆஃப் த லேபர்ஸ்ன்னு சொல்லி நாங்க இது சொல்றது. பாருங்க டிவிஷன் ஆஃப் த லேபர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அந்த ஒரு ஒவ்வொரு பதவிக்கும் பொருத்தமான நபர்கள ஒதுக்கீடு செய்தல் மூலம் வந்து, நிறுவனத்துல காணப்படுகின்ற ஒவ்வொரு தொழிலும் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, பிரிச்சு காணப்படும். இது இருக்கும் பொழுது வந்து அவங்க என்ன நடக்கும்னா, சரியான குவாலிட்டில வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு வெளியீடு செய்ய முடியும். ஒரே நேரத்துல வந்து அதிக அளவான வந்து உற்பத்திகள வந்து ஆடைகள வந்து தைத்துக் கொள்ள முடியும். அடுத்தது வந்து ஊழியர்கள் வந்து வரவு என்ன நடக்கும்னு சொன்னா குறைவடைய தொடங்கும். இந்த மாரி விஷயங்கள தான் நீங்க வந்து அங்க என்ன செய்யணும்னு சொன்னா, பாயிண்ட்டா எழுதணும். சரியா? அப்ப ஸ்பெஷலைசேஷனும் படிச்சுட்டோம். டிபார்ட்மென்டலைசேஷனும் படிச்சு முடிச்சாச்சு. சரியா? அடுத்தது. அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்க? ஸ்லைடுக்கே வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, டெலிகேஷன் ஆஃப் த ஆத்தாரிட்டி. டெலிகேஷன் ஆஃப் த ஆத்தாரிட்டின்னு சொல்லும் பொழுது, முதலாவது என்ன சொல்லலாம்? ஏன்னா ஆத்தாரிட்டி. அதாவது வந்து அதிகார பரவலாக்கம்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி அதிகார கையளிப்புன்னு சொல்லி நாங்க சொல்லுவாங்க. சரியா? அதாவது வந்து இப்ப நாங்க வந்து வேலைகள் எல்லாருக்கும் பிரிச்சு பிரிச்சு குடுத்துட்டோம். உங்களோட வணிகத்துல வந்து நீங்க வந்து வேலைகள வந்து பிரிச்சு பிரிச்சு குடுத்துட்டீங்க. சோ இப்படி பிரிச்சு குடுத்த பிறகு 1 மினிட்.
ஓகே. இந்த பாருங்க authorization. ஓகே. ஸோ அப்ப இது வந்து அதிகார கையளிப்பு, அதிகார பரவலாக்கம்னு சொல்லி இருக்கு. இப்ப நாங்க வந்து ஒரு டிபார்ட்மென்டலைசேஷன் பண்ணியாச்சு. அந்தந்த டாஸ்க்க வந்து அந்தந்த அவங்களுக்கு வந்து நாங்க என்ன செஞ்சாச்சு, வழங்கியாச்சு. ஸோ இப்படி வழங்கின பிறகு வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இப்போ ஒரு டாப் லெவல்ல ஒரு மேனேஜர் இருப்பார் தானே, அந்த மேனேஜர் வந்து தங்கிட்ட இருக்கிற அதிகாரங்கள வந்து தங்களுக்கு கீழ உள்ளவங்களுக்கு வந்து என்ன செய்வார்ன்னு சொல்லி சொன்னா, ஒப்படைப்பாரு. அப்ப இந்த அதிகாரம் வந்து கையளிக்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அதிகாரம் கையளிச்ச பிறகு, இங்க இப்ப கீழ் மட்டத்துல இருக்க முகாமையாளர், அதாவது லோ லெவல்ல இருக்கிற முகாமையாளர்கள் வந்து, அந்த பொறுப்புக்கள வந்து அதாவது வந்து அ என்ன செய்றதுன்னு சொல்லி சொன்னா, அ பொறுப்புக்கள வந்து அவங்க கீழ்மட்ட முகாமையாளர் எடுக்க மாட்டாங்க. அவங்க அதிகாரத்த மட்டும் தான் பிரயோகிப்பாங்க. மேல் மட்டத்துல டாப் லெவல்ல உள்ளவங்க தான் என்ன நினைப்பாங்கன்னா, அதுக்கு பொறுப்பு வகை கூற வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க கார்மெண்ட் ஃபேக்டரிய தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இப்ப டாப் லெவல் அப்ப அந்த ஃபேக்டரியில வந்து இப்ப இந்த ஆப்பரேஷன் செக்ஷனுக்கு வந்து ஒரு மேனேஜர வந்து நியமிக்கிறீங்க. அப்போ ஆப்பரேஷன் செக்ஷன்ல ஒரு மேனேஜர் இருக்கும் பொழுது, அவரு வந்து என்ன செய்றார்ன்னா, தனக்கு கீழ ஒரு சூப்பர்வைசர போடுறாரு. அதாவது ஒவ்வொரு லைன்க்கும் ஒரு சூப்பர்வைசர். ஸோ அந்த சூப்பர்வைசர் தான் என்னென்ன செய்வார்ன்னு சொல்லி சொன்னா, அந்த லைன்ல இருக்கிற ஒவ்வொரு லேபர்ஸையும் வந்து பார்ப்பாரு. ஒவ்வொரு எம்ப்ளாயி வந்து நோட் பண்ணுவாரு. அவங்கள மானிட்டர் பண்ணுவாரு. வேலை செய்றாங்களா? சரியா வேலை நடக்குதா? அந்த மாரியான. ஆனா, கடைசியா எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த பொறுப்பு யாரு வகை கூறணும்னு சொல்லி சொன்னா, அந்த என்டையர் ஆப்பரேஷன் டிவிஷன்ல இருக்கிற மேனேஜர் தான் வகை கூறணும். ஓகே இன்றைக்கு டார்கெட் எல்லாமே நாங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம்னு சொல்லி. ஸோ இதத்தான் வந்து அதிகார கையளிப்பு அப்படி இல்லாட்டி ஒப்படைப்புன்னு சொல்லி சொன்னாங்க. இத பவர் ஆஃப் அத்தாரிட்டி, டெலிகேஷன், பவர்ன்னு சொல்லுவோம். அத்தாரிட்டி டெலிகேஷன்ஸ்ன்னு கூட சொல்லுவோம். ஓகே. ஸோ எதுனாலும் நாங்க அங்க வந்து எக்ஸாம்பிளா சொல்ல முடியும். ஓகேயா? ஆ ஓகே. அப்ப அதுதான் வந்து இங்கன வந்து டெலிகேஷன் ஆஃப் த ஆத்தோரைட்டின்னு சொல்லி சொல்றது. அப்ப இந்த டெலிகேஷன் ஆஃப் த ஆத்தோரைட்டின்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அப்ப அந்த உயர்மட்ட முகாமையாளர்கள்ட்ட வந்து அதிகாரங்கள் வந்து கீழ்மட்டம் உள்ளவங்களுக்கும் போகும் பொழுது வந்து அவங்க வேலையை சரியா வந்து கவனமா பார்த்து கொள்ளுவாங்க. ஸோ அந்த வேலை ஏதாவது பிழைகள் நடக்குதா? ஏதாவது தவறுகள் நடக்குதா? ஸோ அப்படி தவறு நடந்தா அத என்ன செய்ய முடியும்? அந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து அ பார்த்துக்கொண்டு போவாங்க. சரியா? அப்ப இந்த பவர் ஆஃப் அத்தாரிட்டி குடுக்கக்குள்ள என்னைக்குமே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்போ ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி எடுத்துக்கொள்ளக்குள்ள, அந்த ஆப்பரேஷன் டிவிஷன்ல இருக்கிற மேனேஜருக்கான இருக்கிற பவர விட, அந்த லீடர்ஸ் அவருக்கு கீழ இருக்கிற லீடர்ஸ் அப்படி இல்லாட்டி நாங்க சொல்லலாம். ம் அந்த லைன பார்த்துக்கொள்ள மெயினா ஒரு சூப்பர்வைசர் இருப்பார் தானே, அவருக்கான இருக்கிற அந்த ஆத்தோரிட்டி வந்து என்ன நடக்கும்னா, ரொம்பவே வந்து கம்மியா இருக்கும். சரியா? அப்ப இந்த அதிகார கையளிப்பு, அதாவது வந்து நாங்க சொல்றது என்னதுன்னா, அந்த ஆத்தோரிட்டி அதாவது டெலிகேஷன் ஆஃப் த ஆத்தோரிட்டின்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து, வொர்க்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு அலோகேட் பண்ணி குடுக்கிறது. ஆத்தோரிட்டிய வந்து அலோகேட்டட் பண்ணி குடுக்கிறது. பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இல்ல முழு என்டையர் ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாட்டியும், அந்த லைன் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்கிட்ட தான் இருக்கும். இப்ப நாங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு செய்றோம்னு சொன்னா, அந்த ப்ராஜெக்ட்க்கு ஒரு லீடர வந்து நியமிக்கிறோம்னு சொன்னா, அந்த லீடர் தான் வந்து என்ன செய்வார்ன்னு சொன்னா, அந்த அந்த குழுவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருப்பாரு. அதத்தான் இங்கன சொல்றது. அடுத்தது வந்து பாருங்க, ஆ இப்ப நாங்க இந்த ஆத்தோரிட்டி குடுக்கும் பொழுது, டெலிகேஷன் ஆஃப் த ஆத்தோரிட்டின்னு சொல்லும் பொழுது வந்து, என்டையர் ஆர்கனைசேஷன்ட்ட வந்து நாங்க என்ன பார்ப்போம்ன்னு சொல்லி சொன்னா, எவ்வளோ பெரிய அளவு ஒரு வணிகமா, சாதாரண அளவு ஒரு வணிகமான்னு சொல்லி. அடுத்தது வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி இல்லாட்டி நாங்க அந்த என்ன சொல்றது, அந்த டாஸ்க் அதுகள் எல்லாமே வந்து பார்ப்போம். எவ்வளோ என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, என்னென்ன டாஸ்க் இருக்குது. அடுத்தது வந்து அ ஆர்கனைசேஷன்ட கல்ச்சர்ஸ். அதாவது ஆர்கனைசேஷன்ல வந்து எல்லாரும் ஓகே ஒரு மேனேஜர், அதுக்கு கீழ ஒரு சூப்பர்வைசர் அப்படி இருக்கக்குள்ள வொர்க் பண்றதுக்கு அவங்க ஈஸியா இருக்குமா? அடுத்தது வந்து எம்ப்ளாயின்ட கேரக்டரிஸையும் பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து டெலிகேஷன் ஆஃப் ஆத்தாரிட்டி வந்து ஃபங்ஷன்ஸ் வந்து நடக்கும். சரியா? ஏன்னு சொல்லி சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க ஏன் ஒரு ஆர்கனைசேஷன்ல பார்க்கணும்னு சொல்லி சொன்னா, ஆ
நாங்க ஒருத்தருக்கு வந்து அதிகாரத்த கையளிக்கக்குள்ள, ஓகே நீங்க வந்து நீங்க வந்து இந்த கார்மெண்ட் ஃபேக்டரில ஒரு ஆர்கனைசேஷன் மேனேஜரா இருக்கீங்க, ஆப்பரேஷன் மேனேஜரா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நீங்க வந்து இன்னொருத்தருக்கு அதிகாரத்த வந்து கையளிக்கும் பொழுது வந்து, நீங்க என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லி சொன்னா, பொறுப்புக்கள வந்து கையளிக்க முடியாது. பொறுப்புக்கள் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீ தான் சொல்லணும்னு சொல்லி சொல்ல முடியாது. அதனால தான் அந்த ஒவ்வொருத்தர் இந்த செக்ஷனுக்கு இவர் பொறுப்பு. என்டையர் இவங்க எல்லாருக்கும் ஒரு டீம், இன்னொரு மேனேஜர் இருப்பாரு. அவருக்கு தான் ஃபைனலா வந்து என்ன சொல்லணும்னா ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அடுத்தது வந்து அந்த அதிகாரமும் பொறுப்பும். ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கலாம், ஆத்தாரிட்டியா இருக்கலாம். இது 2மே வந்து ஒரு காயின் மாரி இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதிகாரம் எவ்வளோ அளவுக்கு இருக்கோ, அதே அளவுக்கு அவருக்கு பொறுப்பும் இருக்கணும். அதிகாரம் குறைஞ்சு பொறுப்பு கூடுனாவோ, அப்படி இல்லாட்டி பொறுப்பு குறைஞ்சு அதிகாரம் கூடுனாவோ, அது என்ன நடக்கும்னா, மிஸ்யூஸா அங்க இடம்பெறும். மிஸ்யூஸ் வந்து நெறைய நடக்கும். அப்ப நாங்க இந்த டெலிகேஷன் ஆஃப் த ஆத்தாரிட்டின்னு சொல்லக்குள்ள கண்டிப்பா பார்க்கணும். எம்ப்ளாயி வந்து எங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னா சரியா? நாங்க வந்து ஒரு கண்ட்ரோல் இப்ப நாங்க ஒரு கண்ட்ரோலா வச்சுக்கொள்ளணும். அடுத்தது வந்து எம்ப்ளாயி கிட்ட ஒரு மோட்டிவேஷன் ஒண்ணு நாங்க கிரியேட் பண்ணணும். இப்ப எம்ப்ளாயிக்கு ஒரு மோட்டிவ் இல்லாம இப்ப நாங்க ஒரு வேலை ஒருத்தருக்கு குடுக்குறோம். அந்த வேலைய வந்து நாங்க கிட்ட இருந்து இப்படியே நோட்டம் பார்க்குற மாரி இருந்தா, அவங்களுக்கு ஒரு அன்ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாரி எம்ப்ளாயிட ஒரு சப்போர்ட் தேவை. ஸோ எங்களுக்கு கண்ட்ரோல் ஒண்ணு வச்சுக்கொள்ளணும். அந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இப்ப அடுத்தது வந்து நாங்க இந்த பவர் ஆஃப் ஆத்தாரிட்டி இந்த டெலிகேஷன் ஆஃப் ஆத்தாரிட்டின்னு சொல்லக்குள்ள வந்து, சில நேரம் வந்து எல்லாருமே தனிப்பட்ட முறையில வேலை செய்ய விருப்பம். எனக்கு யாரும் ஹெட் இல்ல. ஹெட் தேவைப்படாது. ஆனா நான் இந்த வேலைகள சரியா செய்றேன். அந்த மாரி ஒரு கான்செப்ட்ல இருப்பாங்க. அடுத்தது வந்து நான் வந்து நாலெட்ஜ் ஆனவர். எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. என்ட்ட வந்து ஸ்கில்ஸ் வந்து டெவலப்பா இருக்கு. ஸோ அதனால வந்து நான் இன்னொருத்தர் கீழ வந்து வொர்க் பண்ணணும்னு இல்ல. எந்த வேலைய நான் செஞ்சு கொள்வேன். ஸோ எனக்கு வந்து ஒரு லீடர் தேவைப்படாதுன்னு சொல்லி இருக்கிறது. அடுத்தது வந்து, இப்ப நாங்க இந்த பவர் ஆஃப் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொன்னோன வந்து, அத வந்து மிஸ்யூஸ் பண்றது. ஓகே. எனக்கு தேவைப்பட்டவங்களுக்கு மட்டும் நான் என்ன சொல்லுவேன், ஓகே நீங்க லேட்டா வரலாம். நீங்க இவ்வளோ புரொடக்ஷன் கம்ப்ளீட் பண்ணா போதும் அப்படின்னு. இன்னொருத்தவங்களுக்கு இல்ல நீங்க லேட்டா வர இயலாது. லேட்டா வந்தா அன்றைக்கு ஓவர் டைம் வொர்க் பண்ணணும். அந்த மாரி சொல்றது. அ டாக் டார்கெட்ட வந்து கூட்டுறது. ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இதுகள்ல வந்து நாங்க டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொல்லும் பொழுது, சரியான முறையில வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, கொண்டு போகணும். ஸோ அதுதான் வந்து டெலிகேஷன் ஆஃப் த அத்தாரிட்டி. அப்ப நீங்க இந்த ஆர்கனைசேஷன் வந்து நீங்க கிரியேட் பண்ண இந்த ஆர்கனைசேஷன் வந்து நீங்க உருவாக்கி இந்த டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி செய்யும் பொழுது, இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி எக்ஸாம்பிளோட போட்டு சொல்லணும். அடுத்தது வந்து செயின் ஆஃப் த கமாண்ட். செயின் ஆஃப் த கமாண்ட்ன்னு சொல்லி சொன்னா என்னது? கட்டளை சங்கிலி. அதாவது வந்து உயர் மட்டத்துல இருந்து கீழ்மட்ட முகாமையாளர் வர அதிகாரங்கள் வந்து என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னா, ஒரு அளவுல போகணும். அதாவது வந்து இப்ப நீங்க மேனேஜரா இருக்கீங்க. மேனேஜரா இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்கள்ட்ட வந்து ஒரு எம்ப்ளாயி வாரான்னு சொன்னா, அந்த லீடர் மூலமா தான் உங்கள்ட்ட வரணும். அப்படி இல்லாம டைரக்ட்டா அந்த எம்ப்ளாயி உங்ககிட்ட வராதுன்னு சொல்லி சொன்னா, அங்க செயின் ஆஃப் கமாண்ட்ன்னு சொல்ற விஷயம் வந்து ஃபுல்லாவே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அவாய்ட் ஆகிறது. சரியா? ஸோ அதனால வந்து செயின் ஆஃப் கமாண்ட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது வந்து, நாங்க என்ன பார்க்கணும்னு சொல்லி சொன்னா சரியா? ஒரு நிறுவனத்துல பல்வேறு முகாமை மட்டங்கள் காணப்பட்டாலும், அந்த முகாமை மட்டங்களுக்கு இடையிலான ஒரு தொடர்பு முறிவடையாத வகையில வந்து ஒரு செயின் அதுதான் செயின் ஆஃப் கமாண்ட். ஒரு சங்கிலி மாரி அமைஞ்சிருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப பாருங்க, இப்ப நீங்க வந்து ஒரு ஆப்பரேஷன் ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரில வந்து ஒரு எம்ப்ளாயியா இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ்ன்னு சொன்னா, நீங்க உங்களோட அந்த அந்த என்ன சொல்லுவோம், உங்க டீம்ல இருக்க லீடர் சொல்லுவீங்க. லீடர் வந்து அந்த லைன்ல இருக்கிற ஆ சூப்பர்வைசர்ட்ட சொல்லுவாரு. சூப்பர்வைசர் தான் அந்த என்டையர் ஆப்பரேஷன்க்கு ஹெட்டா இருக்கிற மேனேஜர் கிட்ட சொல்லுவாரு. அப்படி இல்லாம நீங்க வந்து என்ன செய்றேன்னா, லீடரை ஸ்கிப் பண்ணிட்டு மேனேஜர் கிட்ட போறதோ, அப்படி இல்லாட்டி நீங்க லீடர ஸ்கிப் பண்ணிட்டு சூப்பர்வைசர் கிட்ட போறதுனாலுமே வந்து, அப்ப அந்த நிறுவனத்துக்கிட்ட இருக்கிற ஊழியர்களுக்கு இடையில வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகும். அதாவது ஒரு பிரச்சனைகள், சிக்கல்கள் உருவாகும். அது மட்டும் இல்லாம வந்து அது வந்து ஒரு முறையான ஒரு வணிகத்துக்கு ஒரு முறையான கல்ச்சராவும் இருக்காது. சரியா? ஒரு சில வணிகங்கள் அப்படி இல்ல. மேனேஜரே வந்து
சாதாரண வணிகங்கள் சிறு சிறு வணிகங்கள்னா டைரக்டா அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஓனரே வந்து ஒரு வேலை செய்யற எம்ப்ளாயிட்ட சொல்லி இந்த பில்கள்லாம் செக் பண்ணிக்கொள்ளுங்க, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, பேமெண்ட் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சா, செக் டிபாசிட் பண்ணியாச்சா, அப்படி இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா பட் அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு மீடியம் லெவல் ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து அப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல. சரியா? சோ அப்ப நீங்க வந்து இங்க ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி எக்ஸாம்பிளா இருக்கக்குள்ள நீங்க இங்க சொல்லணும். அதாவது வந்து இப்ப ஏதாவது இந்த இந்த என்னது செயின் ஆஃப் த கமாண்ட்ஸ்ன்னு சொல்லக்குள்ள இந்த விஷயம் தான். அதாவது வந்து என்னது ஒரு நிறுவனத்துல இப்ப இந்த இந்த கார்மெண்ட் ஃபேக்டரியில வந்து வேற வேற மேனேஜ்மென்ட் லெவல்ஸ் காணப்படுது. அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் மேனேஜ்மென்ட், செகண்ட் லெவல் மேனேஜ்மென்ட், தேர்ட் லெவல் மேனேஜ்மென்ட். நாங்க படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் சொல்லி. அப்படி இருக்கக்குள்ள வந்து அந்த 3 லெவல்ல இருக்க மேனேஜர்ஸ் கிட்ட இடையிலான கம்யூனிகேஷன்ஸ் வந்து என்னைக்குமே வந்து என்ன நடக்குதுன்னா, கிராஸ் ஆகக்கூடாது. ஒரு செயின் என்ன சொல்றது? ஒரு செயினா வந்து கன்டினியூஸா இருக்கணும்னு சொல்லி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த கார்மெண்ட் ஃபேக்டரியில இருக்கிற ஒரு எம்ப்ளாயிக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் அப்படி இல்லாட்டி ப்ராசஸ்ல ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைன்னு சொன்னா, அவர் முதல்ல வந்து ஹேண்டில் பண்ணணும் வந்து சூப்பர்வைசர் லீடர. லீடர் வந்து டச் பண்ணணும் சூப்பர்வைசர. சூப்பர்வைசர் டச் பண்ணணும் அந்த என்டையர் ஆர்கனைசேஷன் அந்த என்ன ஆப்பரேஷன் மேனேஜர தான். அந்த மாரி ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு தான் அங்க நீங்க குடுக்கணும். ஸோ அப்படி இல்லாம சும்மா செயின் ஆஃப் த கமாண்ட்ஸ்னா என்னதுன்னு சொல்லி நோட்ஸ் எழுதுனா உங்களுக்கு மார்க்ஸ் இருக்காது. ஓகேயா? ஸோ அடுத்தது பாருங்க ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல்ன்னு சொல்லி சொன்னா கட்டுப்பாட்டு விலாசம். ஒரு முகாமையாளருக்கு நேரடியாக அறிக்கை சமர்ப்பிக்கக்கூடிய ஊழியர்களுடைய எண்ணிக்கை. அதாவது வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு மேனேஜருக்கு ஒரு மேனேஜருக்கு ஹவ் மெனி எம்ப்ளாயீஸ் வந்து என்ன செய்யணும்னா ரிப்போர்ட் பண்றாங்க. இப்ப நீங்க உங்களுக்கு வந்து இப்ப நாங்க சொல்லுவோமே, நீங்க வந்து ஆப்பரேஷன் மேனேஜரா இருக்கீங்க. அந்த கார்மெண்ட்ல வந்து ஆப்பரேஷன் மேனேஜரா இருக்கீங்க. அந்த லைன் வந்து 4 லைன் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு லைன்ல 20 பேர் இருக்காங்க. அப்ப 4 லைன்ல வந்து கிட்டத்தட்ட 80 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 80 பேருமே வந்து உங்கள டச் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு வந்து அவங்க 80 பேரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியாது. அந்த 80 பேர்ட அந்த 80 பேர்ட வந்து ப்ராப்ளத்தையும் வந்து உங்களால சால்வ் பண்ண முடியாது. அப்ப அதனால தான் நாங்க என்ன சொல்றோம்ன்னு சொல்லி சொன்னா, அந்த கண்ட்ரோல் ஆஃப் என்ன சொல்றது? அந்த கண்ட்ரோல் ஆஃப் நாங்க சொல்ல ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல வந்து நாங்க வந்து என்ன செய்றோம்னு சொன்னா 2 வகையா வந்து ஒண்ணு நேரோ ஸ்பேன் கண்ட்ரோலும், வைட் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது குறுகிய கட்டுப்பாட்டு விசால அளவு, அடுத்தது வந்து அகன்ற அப்படி இல்லாட்டி விரிந்த விசால அளவுன்னு சொல்லி நாங்க சொல்றது. அப்போ ஒரு முகாமையாளர் கீழ பணியாற்றுகின்ற அவருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஊழியர்களோட எண்ணிக்கை வந்து என்னைக்குமே வந்து பெரிய அளவுலவும் இருக்கவும் கூடாது. அப்படி பெரிய அளவுல இருந்தாலுமே, என்னதான் அந்த எம்ப்ளாயி வந்து நல்ல ஸ்கில், நல்ல வெல் ட்ரெயின், நல்ல அந்த அந்த மேனேஜர் வந்து வெல் வெல் ட்ரெயின், வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சன், நல்ல ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு, நாலேட்ஜ் இருந்தாலுமே வந்து சம்டைம்ஸ் வந்து அவராலயும் வந்து அத கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியாம போயிரும். ஸோ அதனால தான் வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, முடியுமான்னு மட்டும் ஒரு குறிப்பிட்ட அதுதான் நாங்க பாருங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கொண்டா மார்க்கெட்டிங் டிபார்ட்மென்ட்க்கு ஒரு மேனேஜர். அவருக்கு கீழ ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர். அவருக்கு கீழ ஒரு 2 சீனியர் எக்ஸிகியூட்டிவ். அவங்களுக்கு கீழ எக்ஸிகியூட்டிவ். அந்த எக்ஸிகியூட்டிவ்க்கு கீழ ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸ். அந்த ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ்க்கு கீழ தான் மத்த அப்படியே வந்து கிரேட் 1, கிரேட் 3, கிரேட் 2ன்னு சொல்லி அப்படி போய்க்கொண்டு இருக்கும். ஸோ இது வந்து நாங்க மெயினா கொண்டு வரது ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது வந்து நாங்க கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள வச்சுக்கொள்ள. அந்த என்டையர் ஆர்கனைசேஷனையும் பார்க்கிறது. உதாரணத்துக்கு மார்க்கெட்டிங் ஆஃபீஸ்னா, அந்த மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் மேனேஜர் இருப்பாரு. அவருக்கு கீழ அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பாரு. அந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு கீழ சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருப்பாங்க. சீனியர் எக்ஸிகியூட்டிவ் கீழ எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருப்பாங்க. அப்ப அந்த எக்ஸிகியூட்டிவ் தான் வந்து சீனியர் எக்ஸிகியூட்டிவ்க்கு பதில் சொல்லணும். சீனியர் எக்ஸிகியூட்டிவ் தான் சீனியர் எக்ஸிகியூட்டிவ் யாருக்கு பதில் சொல்லணும்? அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜர் யாருக்கு பதில் சொல்லணும்? அந்த என்டையர் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு பதில் சொல்லணும். அப்படித்தான் வந்து இந்த செயின் ஆஃப் இந்த ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல்ன்னு சொல்லி போறது. சரியா?
அப்ப இந்த ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து அப்படி இருக்கும் பொழுது, இப்ப நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபேக்டரி ஒரு என்ன சொல்றது? ஒரு நீங்க தொழிற்சாலை ஒண்ணு தானே கொண்டு போறீங்க. அப்ப அந்த தொழிற்சாலை ஆடை தொழிற்சாலை வந்து கொண்டு போகும் பொழுது வந்து, உங்களுக்கு என்ன செய்ய முடியும்னா, கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள ஈஸியா இருக்கும். சூப்பர்வைசிங் பண்ணிக்கொள்ள, அதாவது எம்ப்ளாயி வந்து சூப்பர்வைசேஷன் செஞ்சுக்கொள்ள ஈஸியா இருக்கும். அடுத்தது மட்டும் இல்லாம வந்து டிசிஷன் எதுவும் எடுக்கிறேன்னா, அந்த ஆப்பரேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த லைன்ல ஏதாவது ஒரு எம்ப்ளாயிய வந்து இன்னொரு செக்ஷனுக்கு மாத்தணும். அப்ப டிசிஷன டக் டக் குயிக்கா உங்களால எடுத்துக்கொள்ள முடியும். சரியா? அ அடுத்தது வந்து நாங்க இந்த ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல்ன்னு பார்க்கக்குள்ள வந்து, உண்மையாலுமே ஒரு 80 பேருக்கு வந்து ஒரு 2 மேனேஜர்ஸ் இருந்தா காணும். அத விட ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு மேனேஜர்ஸ போட்டா அங்கன இருக்க எம்ப்ளாயி அந்த மேனேஜர்ஸ்க்கான காஸ்ட் சும்மா நாங்க ரிசோர்ஸ வந்து வீணடிக்கிற மாரி போயிரும். ஸோ அத எல்லாத்தையும் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அடுத்த ஒரு லைனுக்கு ஒரு மேனேஜர் மாரி இப்ப 4 லைனுக்கு 4 மேனேஜர் போடக்குள்ள சும்மா ஒரு ஒரு 20 பேருக்கு ஒரு மேனேஜர்ங்கிறது உண்மையாலுமே வந்து அநியாயம். ஒரு 40 பேருக்கு ஒரு மேனேஜர்னா கூட அது நோ ப்ராப்ளம். சரியா? ஸோ அந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல்ல பார்க்கணும். அடுத்தது வந்து கோஆர்டினேட். கோஆர்டினேஷன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து அத தொடர்பு படுத்தல்ன்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து என்டயர் ஆர்கனைசேஷன்ல வந்து டார்கெட்டா இருக்கலாம், ஆப்ஜெக்டிவா இருக்கலாம். அத அடைஞ்சு கொள்றதுக்காக வந்து என்டயர் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட இடையில ஒரு ரிலேஷன்ஷிப்ப கிரியேட் பண்ணி கொள்றது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க இப்ப கார்மெண்ட் ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த கார்மெண்ட் ஃபேக்டரியில வந்து உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அதுகள் எல்லாமே வந்து அந்த பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட்ல வாங்கி குடுக்கணும். மெஷின்ஸ் அந்த மாரி எல்லாமே. ஸோ அதெல்லாம் வாங்கி குடுத்தா மட்டும் காணாது. ஸோ அது எல்லாத்துக்குமான வந்து பட்ஜெட், கேஷ் எல்லாமே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல குடுக்கணும். ஸோ எல்லாம் குடுத்தா மட்டும் காணுமா? ஓகே. அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து வொர்க் பண்றதுக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் வந்து எம்ப்ளாயிய வந்து ரிக்வயர்மென்ட் பண்ணி குடுக்கணும். ரிக்வயர்மென்ட் பண்ணி குடுத்தா மட்டும் காணுமா? இல்ல. ஸோ அந்த ஆப்பரேஷன் பண்றதுக்கு வந்து ஆப்பரேஷன் அந்த அந்த ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு, அந்த எல்லாம் செய்றதுக்கு வந்து ஆப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து சரியான முறையில ஃபங்ஷன் நடக்கணும். ஸோ சரியான முறையில ஃபங்ஷன் மட்டும் நடந்தா காணுமா? இல்ல. தச்ச ஒரு ட்ரெஸ் எல்லாம் என்ன செய்யணும்? சேல்ஸ் பண்ண, அத வந்து பெரிய அளவுல மார்க்கெட் பண்றதுக்கு வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும். ஸோ இதுகள் எல்லாம் மட்டும் நடந்தா காணுமா? எங்கட ஆர்கனைசேஷன வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்றதுக்கு, டிபார்ட்மெண்ட்ட டெவலப் பண்ணிக்கொள்றதுக்கு, ஏதாவது ஆர்கனைசேஷன்ல இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் யூனிட் டிபார்ட்மெண்ட் சப்போர்ட்டா இருக்கணும். ஸோ இதெல்லாம் என்டையர் டிபார்ட்மெண்ட் ஒரு இப்ப நாங்க சொல்லுவோம், இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, ஓகே சேலரி ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் தானே தாராங்க. சோ அப்படின்னு சொல்லி. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் தாரனாலுமே வந்து, அதுக்கு சப்போர்ட் நாங்க எல்லாரும் என்ன செய்யணும்? ஓகே நாங்க கம்பெனில டார்கெட்ட வந்து அச்சீவ் பண்ணணும். கம்பெனில முடியுமான மட்டும் சேல்ஸ இன்கிரீஸ் பண்ணணும். அப்பதான் எங்களுக்கு வந்து சேலரி அந்த கரெக்ட்டான டைமுக்கு கிடைக்கும். எங்களுக்கு போனஸ் தேவைன்னா போனஸ் கிடைக்கும். அது எல்லாமே. சோ அப்ப இந்த கோஆர்டினேஷன்னு சொல்லும் பொழுது வந்து, என்னதான் மெயின் ஆப்பரேஷன்ஸா இருந்தாலுமே கூட, இந்த க சப் டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் தரணும். அது எந்த ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தா கூட, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்னா கூட, அவங்க நைட் டைம்ல இருக்குன்னா காஸ்ட்டா இருக்கலாம், மீல்ஸ் காஸ்ட் குடுக்கிறதா இருக்கலாம். ஸோ அது எல்லாமே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி குடுக்கணும். ஸோ என்டையர் ஒரு ஆர்கனைசேஷன் சக்சஸ் ஆகணும்னு சொன்னா, இந்த கோஆர்டினேஷன் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷனும் ஈக்குவலா இருக்கணும். அடுத்தது வந்து ஹேண்ட்லிங் த ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். முறைசாரா குழுக்கள் மற்றும் முறை சார்ந்த குழுக்கள்னு சொல்லி இருக்கு. சரியா? முறை சார்ந்த குழுக்கள், முறைசாரா குழுக்கள்னு சொல்லி. ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டா அது 2மே இருக்கும். இல்லன்னு சொல்லி சொல்ல முடியாது. அதாவது வந்து முறை சார்ந்த குழுக்கள்னு சொல்லி சொன்னா, அந்த நிறுவனத்துக்கு உள்ளேயே காணப்படுகின்ற அந்த நிறுவனத்தின் ஒப்ஜெக்டிவ் அ கோல்ஸ் அச்சீவ் வந்து டார்கெட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாரி, அந்த நிறுவனத்தின் டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாரி இருக்கிற டீம தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, ஃபார்மல் குரூப்ன்னு சொல்லி சொல்றது. இன்ஃபார்மல் குரூப்ன்னு சொல்லி சொன்னா, அந்த நிறுவனத்தில அதாவது வந்து இப்ப நாங்க சொல்லுமே இன்ஃபார்மல் குரூப்ன்னு சொல்லி சொன்னா எப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இப்ப நீங்க வந்து ஆப்பரேஷன் செக்ஷன்ல இருக்கிற ஒரு பெர்சன். நீங்க இன்ஃபார்மல் குரூப்ன்னு சொல்லி சொன்னா, நீங்க வேற வேற டிபார்ட்மெண்ட்ல ஆட்களோடயும் வந்து கதைச்சு ஃப்ரெண்டா வச்சிருக்கீங்க. லஞ்ச் போக்குல அவங்களோட தான் போவீங்க. ட்ரிப் எங்கேயாவது போறோம்ன்னு சொன்னா, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஆட்களோட போவீங்க. அப்படி இல்லாட்டி மார்க்கெட்டிங் ஆட்களோட போவீங்க. ஸோ அதுதான் வந்து இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்னு சொல்லி சொல்றது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஃபார்மல் கம்யூனிகேஷன் சொன்னா, அந்த குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க்க கம்ப்ளீட் கொள்றதுக்கான இருக்கிற டீம் தான். இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து நிறுவனத்தோட சாராத நபர்களா இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து
இப்போ ஒரு பிரான்ச் சொல்லுவோமே, இப்ப நீங்க வந்து ஒரு கம்பெனில இருக்கீங்க. நீங்க வந்து உங்களோட கம்பெனிய பத்தி இன்னொரு கம்பெனில வேலை செய்ற நபர்கிட்ட சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு இன்ஃபார்மல் குரூப்பா இருக்கும். ஸோ இதுதான் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் குரூப்க்கான டிஃபரெண்ட். நான் இதுக்கும் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். அப்ப நீங்க இந்த ஆர்கனைசேஷன் நீங்க இப்ப தெரிவு செஞ்ச ஆர்கனைசேஷன பொறுத்தவரையில ஃபார்மல் குரூப்னா என்டையர் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற அந்த டிபார்ட்மென்ட்ல இருக்கிற டீம். ஸோ இன்ஃபார்மல் குரூப்னு சொல்லும் பொழுது வந்து அந்த நிறுவனத்தை சாராத ஊழியர்கள். இப்போ உதாரணத்துக்கு அந்த கார்மெண்ட் ஃபேக்டரிக்கு வொர்க் வராத ஒரு பெர்சனோட வந்து நீங்க வந்து ஒரு டீமா இருக்கீங்க. 2, 3 பேர் இருக்காங்க. வேற கார்மெண்ட்ல வொர்க் பண்ணுவாங்க. அவங்களோட வந்து நீங்க டீமா இருக்கீங்க. ஸோ இப்படி இருக்கக்குள்ள வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து இருக்கிற என்ன சொல்றது விஷயங்கள் எல்லாம் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணும். டிசிஷன்லாம் வந்து டக்குன்டா எடுக்க முடியும். அந்த மாரி. இதே ஃபார்மலா இருக்கும் பொழுது வந்து, எங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கான கஷ்டம். ஸோ நாங்க எல்லாரோட கலெக்டிவ் டிசிஷன்ல தான் நாங்க அ எடுக்க முடியும். ஸோ அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதுதான் ஃபார்மல், இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன்னு சொல்றது. ஸோ பாருங்க, இந்த இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன்னு சொல்லும் பொழுது வந்து நியூஸ் எல்லாம் டக் காசிப் வாக்ல வந்து போகும். ஃபார்மல்ல வந்து அப்படி இருக்காது. ஸோ அதே மாரி வந்து தவறான விஷயங்களும் குயிக்கா பரப்பப்படும். அந்த மாரியான விஷயங்கள் வந்து இந்த இன்ஃபார்மல் குரூப்ல தான் நடக்கும். சரியா? என்ன சொல்றது? கண் பிரச்ச அந்த பொய்யான வதந்திகள், பிரச்சாரங்கள் அந்த மாரி எல்லாமே பரவக்கூடியதாவும் இருக்கும். இந்த இன்ஃபார்மல் குரூப்ல தான். சரியா? ஸோ இந்த விஷயங்கள் சொன்ன விஷயங்கள தான் வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க வந்து எழுதணும். ஓகேயா அசைன்மென்ட்க்கு. நான் உங்களுக்கு வந்து இந்த நோட்ஸ்ங்கள நான் ஷேர் பண்ணி விடுறேன். இந்த எக்ஸ்ட்ராவா நோட்ஸ்ங்க இருக்கு. ஸோ நீங்க வந்து அ எக்ஸ்ட்ராவா நோட்ஸ் அதுகளும் இருக்கு. அது இல்லாம இப்ப இந்த செயின் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்லாம் சொல்லும்பொழுது, உங்களோட ஆர்கனைசேஷன்ல வந்து நீங்க இந்த மாரி ஒரு சார்ட் ஒண்ணு போட்டு வந்து செஞ்சீங்கன்னு சொன்னா, இன்னும் அ பெஸ்ட்டா இருக்கும். ஓகே. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்துக் கொள்ளுங்க. 1 மினிட்.
ஓகே. ஸோ அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் அசைன்மென்ட்காக எழுதக்கூடிய ஆன்சர்ஸ். அடுத்தது வந்து மோட்டிவேஷன்ஸ். அப்ப மோட்டிவேஷன்ஸ்ன்னு சொல்லும் பொழுது வந்து, இப்ப இங்க பாருங்க அடுத்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்தர் டெல் அஸ் ஹவ் யூ கோயிங் டூ மோட்டிவேட் த எம்ப்ளாயி யுவர் ஆர்கனைசேஷன். மோட்டிவ்னு சொன்னா காமனா நாங்க இங்க கேட்டிருந்தா கூட நாங்க சொல்லலாம். ஃபைனான்சியல் வாட் இஸ் த ஃபைனான்சியல் மோட்டிவேஷன்? வாட் இஸ் த நான் ஃபைனான்சியல் மோட்டிவேஷன் சொல்லி. பட் they are asking knowledge of the motivation theories. Motivation theories னு சொல்லும் பொழுது just we need to apply at least 2 maximum 2 theories சரி நாங்க என்ன சொல்லணும்னா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். சரியா? அப்ப நாங்க தியரிஸ்னு பார்க்கும் பொழுது வந்து மாஸ்லோட தியரி எங்களுக்கு ஈஸியான மெத்தட்ஸா இருக்கும். சரியா? ஸோ அந்த தியரிஸ்க்கும் நான் வேறையா ஒரு ரெக்கார்டிங் ஒன்று நான் போட்டிருக்கேன். ஸோ அதுகளையும் பாருங்க. ஓகே. இந்த மாஸ்லோஸ் தியரிஸ்னு சொல்லும் பொழுது வந்து ஒரு ஆஸ் எ எம்ப்ளாயியா எடுத்துக்கொண்டா அந்த ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து பேசிக்கா வந்து என்ன இருக்கும் மாஸ்லோட தியரி படி. ஸோ அவங்களுக்கு வந்து பேசிக்கா வந்து ஒரு என்ன செய்யணும்னு சொன்னா ஓகே. ஸோ இப்போ மாஸ்லோட தியரி எடுத்துக்கொண்டா, இப்ப நாங்க இது வந்து எங்களுக்கு பேசிக்கா நாங்க படிச்ச ஒரு தியரி. அதாவது உணவு, உடை, உறைன்னு சொல்லி. ஸோ இப்ப நாங்க ஒரு வந்து இப்போ ஒரு மனிதர் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ஜாப்புக்கு வரான்னு சொன்னா, அவருக்கு பேசிக்கா வந்து என்ன நடக்கணும்? சரி ஓகே நான் வந்து சாப்பிடுறதுக்கு இந்த தேவைகள வந்து இந்த அடிப்படை தேவைகள வந்து நிறைவேற்றிக் கொள்றதுக்கு வந்து எனக்கு ஒரு ஜாப் ஒண்ணு இருக்கணும்னு சொல்லி. அடுத்த செகண்ட் ஸ்டெப் வரக்குள்ள அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா மோட்டிவேஷன் சேஃப்டி நீட்ஸ். ஓகே அவருக்கு வந்து இந்த ஜாப் மூலமா நாங்க சேஃப்டி ஒண்ணு இருக்கா? அவருக்கு ஃபைனான்சியல் செக்யூரிட்டி நாங்க இருக்குதா? ஸோ அதுதான் 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் தான் வந்து என்னதுன்னு சொன்னா சமூக தேவைகள். இதுதான் வந்து நாங்க லவ் என்ன சொல்றது? பிலாங்கினஸ் அண்ட் லவ் நீட்ஸ்ன்னு சொல்றது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணா உங்களுக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், ஒரு லவ்வரா இருக்கலாம். ஸோ ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். எதுனாலும் கிரியேட் பண்ணக்குள்ள முடியும். இது வந்து 3 ஸ்டேஜ்ல நீங்க எதிர்பார்க்கிறது. இப்ப அடுத்த 4த் ஸ்டேஜ் வந்தோம்னா டீம்ஸ் நீட்ஸ். அதாவது வந்து இது உங்களோட சுய கௌரவ தேவை. அப்ப அதாவது வந்து சுய கௌரவ தேவைன்னு சொன்ன உடனே வந்து உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, நீங்க வந்து அந்த உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு பிரெஸ்டீஜ் பார்ப்பீங்க. ஓகே. ஆர்கனைசேஷன்ல வந்து நான் வந்து இப்ப எந்த லெவல்ல இருக்கிறேன். அ ஓகே. இப்ப நான் வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல இந்த லெவல்ல இருக்கிறேன். என்ன எல்லாரும் வந்து எந்த லெவல்ல, எந்த பொசிஷன்ல பார்க்குறாங்க. நாங்க ஒரு ஆர்கனைசேஷன் போனாலும் நாங்க பார்ப்போம் தானே. ஓகே நீங்க வந்து எத்தன வருஷம் ஆச்சு. ஸோ இப்ப என்ன லெவல்ல இருக்கீங்க? நீங்க என்ன சேலரிஸ் எடுக்கிறீங்க? ஸோ உங்களுக்குன்னு சொல்லி என்ன பொசிஷன் இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கு அந்த மாரி. அடுத்தது வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அச்சீவ்மென்ட் த வண்டர்ஃபுல் பொட்டன்ஷியல் இன்க்ளூடிங் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஆக்டிவிட்டீஸ். அப்ப இந்த சுயநல தேவை, சுய நிறைவு தேவை. அதாவது வந்து நீங்க வந்து ஒரு பதவியில வந்து உச்சத்துல இருக்கீங்க. அதாவது வந்து இது வந்து எப்படின்னு சொன்னா, ஒரு முகாமை நீங்க ஒரு தனிநபர் சார்ந்தவராக இருந்த போதிலும் வந்து, ஒரு முகாமையாளரா வந்து இத வெளிக்காட்டுறது வந்து கடினமா இருக்கும். அதாவது வந்து இந்த தேவைகள வந்து தாமே நிறைவு செய்ய வந்து முயற்சிக்கணும். ஒரு முகாமையாளர் இப்ப நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் சாதாரண ஒரு அடிப்படை எம்ப்ளாயியா வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு முகாமையாளர் ஆகும் பொழுது, இந்த மாதிரியான விஷயங்கள வந்து நீங்களே நிறைவு செய்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். சரியா? நிறுவனம் என்ன செய்யும்னு சொன்னா, அதுக்கான அந்த சூழ்நிலைய வந்து உருவாக்கி கொடுக்கும். உதாரணமா வந்து நீங்க ஊழியர்கள தீர்மானம் எடுக்கும் செயல்முறையில நீங்க டிசிஷன் எடுக்கிறீங்க. வேலை தொடர்பா ஏதாவது வந்து நிறுவனம் தொடர்பா ஏதாவது புதிய விஷயங்கள வந்து என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு லேர்ன் பண்ணிக் கொள்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்குது. அதுதான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்னு சொல்றது. ஸோ இப்படித்தான் ஒரு நிறுவனத்தில ஒரு எம்ப்ளாயி வந்து மோட்டிவ் பண்றது. இப்ப ஆரம்பத்தில இப்ப சைக்காலஜிக்கல் நீட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது வந்து அப்ப என்ன பார்ப்பீங்க? ஸோ ஓகே. உங்களுக்கு பேசிக்கா அந்த ஆர்கனைசேஷன் தர சேலரிஸ் ஓகேயா? அந்த சேலரிய வச்சுக்கொண்டு உங்களுக்கு வந்து தங்குறதுக்கான வசதி, சாப்பாடு வசதி எல்லாமே கவர் பண்ணிக்கொள்ள முடியுதா? அடுத்து கொஞ்ச நாள் போயிட்டு பார்ப்பீங்க, ஓகே. நான் அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து பெர்மனன்ட் ஜாப்க்கு வந்துட்டேன். ஸோ இப்படி பெர்மனன்ட் ஜாப்பா வந்த பிறகு பெர்மனன்ட் ஜாப்க்கு வந்த பிறகு, அந்த பெர்மனன்ட் ஜாப்ல வந்து நீங்க என்ன பார்ப்பீங்க, ஓகே எனக்கு நான் ஒரு பெர்மனன்ட் ஜாப்ல இருக்கிறேன். ஸோ அப்ப என்ன வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன வந்து அ வெ என்ன வெளியாக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு ஜாப் இருக்கு. ஸோ எனக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. அ அப்ப அது இல்லாம எனக்குன்னு வந்து ஒரு ஃபுல்லான ஒரு ஒரு என்ன சொல்றது? சேஃப்டியான ஒரு வொர்க் இருக்குது. ஸோ அது எல்லாமே இருக்கு. எனக்கு ஏதாவது ஆர்கனைசேஷன் பிரச்சனைனாலும் என்ன
எனக்கு சப்போர்ட் பண்ண ஆர்கனைசேஷன் எனி டைம் இருக்கு. அடுத்தது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோட வேலை செய்யற காலேஜஸ் எப்படி இருக்காங்க, மேனேஜர்ஸ் எல்லாம் என்னோட எப்படி ஃபிட்டா இருக்காங்களா, ஸோ அவங்க கூட ரெகுலரா ஒர்க் பண்ண முடியுமா, ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டா இருக்கக்குள்ள வந்து நீங்க உங்களால வந்து சரியா ஒரு மோட்டிவ்க்கு வரக்கூட முடியாது ஆர்கனைசேஷன். இப்ப நீங்க என்ன செய்றீங்க, ஒரு சில நேரம் பாருங்க, நீங்க என்னத்தான் வேலை வந்து கஷ்டமா இருந்தாலும் நீங்க வேலைக்கு தொடர்ந்து போவீங்க. காரணம் வந்து உங்கள வந்து கோவொர்க்கர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. கோவொர்க்கர்ஸோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ அதுதான் வந்து ஒரு மோட்டிவ்ன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து எஸ்டீம் நீட்ஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து, ஓகே உங்களுக்குன்னு ஒரு பதவி உயர்வு, உங்களுக்குன்னு ஒரு சேலரி அந்த மாரியான விஷயம். ஸோ உங்களுக்கான ஒரு வாகனம், ஆர்கனைசேஷன்ல உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கேபின் அந்த மாரியான விஷயங்கள். ஸோ செல்ஃப் அக்யூமுலேஷன்ல தான் ஓகே நீங்க சுயமா நிறுவனத்தில முடிவு எடுக்கிறீங்க. நிறுவனத்தில வந்து என்ன முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து உங்களோட பங்களிப்பு கண்டிப்பா இருக்குது. ஆர்கனைசேஷனுக்கு வந்து என்டையர் ஆர்கனைசேஷன்ல வந்து நீங்க ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க. அடுத்தது வந்து உங்களோட வந்து குடுக்கக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கான சப்போர்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டான சப்போர்ட்டா இருக்கு. ஸோ இதுகள் எல்லாம் தான் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல மோட்டிவ் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கும். கிளியரா? சரி. அடுத்தது வந்து இந்த எர்ஸ்பர்க் 2 ஃபேக்டர்ஸ் தியரி. ஸோ இதுல எப்படின்னு சொல்லி சொன்னா, நாங்க இது எல்லாமே வந்து இந்த தியரீஸ்ல நான் அந்த தியரிஸ்ன்னு சொல்லி சொல்றதுல வந்து நான் உங்களுக்கு தேவையா எல்லாமே வந்து சொல்லிக் குடுத்திருக்கேன். சரியா? ஓகே. ஸோ இந்த எர்ஸ்பர்க்ன்ற 2 ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்னா, XY கோட்பாடுன்னு கூட நாங்க இத சொல்லுவோம். சரி, காரணி கோட்பாடு அந்த மாரி. ஸோ அப்ப இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எம்ப்ளாயிய வந்து இப்ப வொர்க் பண்ணக்கூடியவரா இல்லாம, ஸோ அதாவது என்ன சொல்றது, சரியா வேலை செய்ய மாட்டாரு. அவருக்கு மானிட்டர் பண்ணணும். ஒருத்தர் கிட்ட இருந்தே வேலைய பார்த்துக்கொள்ளணும். அந்த மாரியான விஷயங்கள். ஸோ இப்படியானவங்கள வந்து முகாமையாளர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அப்ப அவங்கள எப்படி மோட்டிவ் பண்ணலாம்னா, அவங்கள நாங்க ரொம்ப க்ளோஸா கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஓகே அவங்க வொர்க் எல்லாம் செய்றாங்களா, அடிக்கடி அவங்கள மானிட்டர் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். அந்த மாரியான விஷயங்கள். ஸோ அப்படியெல்லாம் வந்து இருக்கும்போது, அவங்கள வந்து நாங்க மோட்டிவ் பண்ண முடியும். அடுத்தது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அந்த வை கோட்பாட்டுல இருக்க எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வை தியரிஸ்ல இருக்கவங்க எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஸோ அவங்க வந்து அ நல்லா வொர்க் பண்ணக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்கு சரியான ரெகக்னைசேஷன் குடுக்கணும். அவங்க வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன்ல இருக்கவங்க. ஸோ அவங்களோட அச்சீவ்மென்ட்ட வந்து நாங்க பாராட்டணும். ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அவங்களுக்கு இருக்கணும். தி வொர்க் இட்செல்ஃப் அவங்க சுயமாவே வந்து வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அட்வான்ஸ்மென்ட் அதாவது அவங்க தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வந்து நாங்க என்ன செய்யணும், பக்கபலமா இருக்கணும். ஸோ இப்படித்தான் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அவங்கள வந்து மோட்டிவ் பண்ண முடியும். அப்படி மோட்டிவ் பண்றது மூலமா வந்து, நாங்க என்ன செய்யலாம்ன்னு சொன்னா, தொழில் ரீதியான வந்து திருப்திய வந்து அதிகரிக்க முடியும். சரியா? ஸோ, இதே வேலையில வந்து வொர்க்கிங் கண்டிஷன்ஸ் கூட இப்ப இதே வந்து வேலை ஒழுங்கா செய்யாத ஆட்கள், ஜாப் டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் உள்ளவங்க வந்து என்னதுன்னா, சூப்பர்வைசர்ட குவாலிட்டி நேல வந்து வேலை செய்யாம இருக்கலாம். ஆ கம்பெனியோட பாலிசிஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து சரியில்லாம இருக்கலாம். கோவொர்க்கர்ஸ் வந்து சரியா அவங்களோட வந்து கோஆர்டினேஷன்ஸ்ல இல்லாம இருக்கலாம். அடுத்தது வந்து சேலரி, வேஜஸ் சம்பளம் அதெல்லாம் முறையா காணாம குறைவா இருக்கலாம். ஸோ அந்த மாரியான விஷயத்துல வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அப்படியான இருக்கவங்க மூலமா வந்து ஜாப் வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகிருவாங்க. ஜாப்ல வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகிருவாங்க. ஸோ அப்ப அவங்கள வந்து நாங்க எப்படி மானிட்டர் பண்ணணும்? அவங்கள எப்படி க்ளோஸா மானிட்டர் பண்ணி, ஸோ அவங்களுக்கு கண்டிஷன்ஸ வந்து எப்படி நாங்க ரிமூவ் பண்ணிக்கொள்ள முடியும்? ஸோ கோவொர்க்கர்ஸ்ல ரிலேஷன்ஷிப் எப்படி இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும்? ஆர்கனைசேஷன்ட பாலிசி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ எப்படி நாங்க என்னென்ன மாரியான அமெண்ட் பண்ணக்கூடியதா இருக்குதா? சூப்பர்வைசர்ஸ்ன்ற குவாலிட்டி எப்படி நாங்க இன்னும் இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ளணும்? வேஜஸ் சேலரிஸ இன்கிரீஸ் ஆக்குறதுக்கான என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்? இந்த மாரியான விஷயங்கள்லாம் பார்த்து நாங்க என்ன செய்யலாம்னா, அந்த மாரியான எம்ப்ளாயீஸ் அதாவது ஜாப் டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன்ல இருக்க எம்ப்ளாயீஸ வந்து மோட்டிவேஷன் பண்ணி கொள்ள முடியும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து எர்ஸ்பர்க்ன்ற தியரின்னு சொல்லி சொல்றது. சரியா? அடுத்தது வந்து ERG தியரி மோட்டிவேஷன்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. இந்த ERG தியரி மோட்டிவேஷன்ஸ்ன்னு சொல்லி சொல்றது வந்து, அதாவது அந்த மாஸ்லோவோட தியரிய வந்து இவங்க வந்து 3 கேட்டகரிஸ்க்கு வந்து பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து
எக்ஸ்டென்ஸ் நீட், ரிலேடியன்ஸ் நீட்ஸ் அண்ட் growth நீட்ஸ்னு சொல்லி 3 வகையா பிரிச்சிருக்காங்க. அந்த மாஸ்லோட தேவை கோட்பாடே தான் வந்து என்ன செஞ்சிருக்கான்னு சொல்லி சொன்னா பிரிச்சிருக்காங்க. முதலாவது 2 படிமுறை வந்து எக்ஸ்டென்ஷன் நீட்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து மூன்றாவதும் 4வது அரைவாசியும் தான் இந்த ரிலேடன்ஸ் நீட்ஸ்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து 4வது அரைவாசியும் 5வது ஃபுல்லாவும் தான் growth நீட்ஸ்னு சொல்லி சொல்றது. சரியா? சோ இது வந்து நாங்க இப்ப 3 வந்து இது என்ன இருக்குன்னு சொன்னா, முதலாவது உயிர் வாழ்வதற்கான தேவைகள்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து உறவு முறை தேவைன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து வளர்ச்சி தேவைன்னு சொல்லி சொல்றது. அப்போ ஒரு எம்ப்ளாயி எடுத்துக்கொண்டாலுமே வந்து முதலாவது வந்து உயிர் வாழ்றதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்ப்பாரு. சரியா? சோ அப்ப அதாவது அவருக்கு பாதுகாப்பு தேவையா இருக்கலாம். பேசிக்கலி மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் ரிக்வயர்மெண்ட் which are very the essential to the survivor. அப்ப அவர் உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஒரு எம்ப்ளாயா இருந்தா அந்த எம்ப்ளாய்க்கு வந்து பேசிக்கான சேலரிஸ் எப்படி இருக்கணும், அவருக்கான தங்குமிட இருப்பிட வசதி, ஸோ அவர் அன்றாட தண்ட என்ன சொல்றது உணவுக்கு தேவையான காசு அந்த மாதிரி. அடுத்தது வந்து காப்புறுதி, சுகாதாரம், மருத்துவம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கான அவருக்கான தேவைகள் தான் இந்த எக்ஸ்டென்ஷன் நீட்ஸ்னு சொல்லி சொல்றது. உறவு முறை தேவைன்னு சொல்லி சொன்னா எங்கட விஷயங்கள், எங்கட உணர்வுகளை வந்து மற்றவங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு பெற்றுக்கொள்ற திருப்தியை குறிக்கிறது. இப்ப நிறுவனத்துல பணிபுரிகிற ஊழியர்களோட சிறந்த ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடிகிறது. சோ இந்த விஷயம் தான் வந்து நாங்க என்ன சொல்றோம், ரிலேஷன்ஷிப். வளர்ச்சி தேவை growthன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து அதாவது வந்து ஏற்கனவே உள்ள ஊழியர் ஆற்றல்களை வந்து முழுமையா பயன்படுத்துற நிலை, அது புதிய ஆற்றல்களை வளர்த்து கொள்றதுக்கு தான் இந்த growth நீட்ஸ்ன்னு சொல்லி சொல்றது. சரியா? இப்ப இந்த மாஸ்லோட படிமுறையில வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இந்த தேவைகள் வந்து நிறைவு செய்யப்பட்ட மாஸ்லோட தேவை படிமுறையின்படி ஒரு படிமுறையில் உள்ள தேவை நிறைவுபட்ட பிறகு தான் அடுத்த படிமுறைக்கு வந்து என்ன செய்ய முடியும்னா நிறைவு செய்ய முடியும். சரியா? அப்ப அவங்க வந்து ஒவ்வொரு படிமுறையா நிறைவு செய்ய இப்ப முதலாவது வந்து சைக்காலஜிக்கல் நீட் முடியும், அடுத்தது பார்ப்பாங்க சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, அது கம்ப்ளீட் ஆக முடியக்குள்ள அடுத்தது சோசியல் நீட்ஸ், அப்படி படிப்படியா தான் போகும். சோ இப்படி போகிற போது ஒரு மட்டத்துல சரி அவரோட தேவை வந்து பூர்த்தி செய்யப்படாட்டி என்ன நடக்கும்னு சொன்னா, அவரு வந்து மோட்டிவேஷன் அதாவது டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகிருவாரு. சோ இப்ப நாங்க ஒரு எம்ப்ளாயி மோட்டிவேஷன் ஆகணும்னா, இந்த ஒவ்வொரு படிமுறையிலயும் வந்து அவரோட தேவைகள வந்து நிறைவு செஞ்சு கொண்டே போகணும். சரியா? சோ அதனால தான் வந்து ஒரு உயர்மட்ட தேவைன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து, அப்ப அந்த அவரோட உயர்மட்ட தேவை வந்து அவருக்கு கிடைக்காட்டி என்ன நடக்கும்னு சொன்னா, அவரு அந்த செய்ற வேலையில இருந்து பின்வாங்கிக் கொண்டே போவாரு. சரியா? சோ இதுதான் வந்து இதுதான் இந்த மாஸ்லோட தேவை படிமுறையும், ERG இந்த தேவை கோட்பாட்டுக்கு இடையிலான வந்து ஒரு தொடர்புன்னு சொல்லி சொல்றாங்க. சம்டைம்ஸ் வந்து இது ஃபைனல் எக்ஸாம்க்கு கூட ஒரு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸா வரலாம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மாஸ்லோ தியரி அண்ட் ERG தியரி ஆஃப் மோட்டிவேஷன்ஸ்னு சொல்லி கேட்கலாம். சரி, ஹேவ் எனி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மாஸ்லோ அண்ட் ERG தியரின்னு கேட்டா எஸ், டிஸ்கஸ்ன்னு சொல்லி சொன்னா நீங்க அதுல இருக்க தியரி டிஸ்கஸ் பண்ணி இந்த ரெண்டையும் வந்து ஒப்பிட்டு, ஸோ இந்த தியரி தான் இப்படி எக்ஸ்டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லி நீங்க விஷயங்களை வந்து விளங்கப்படுத்தணும். ஓகேயா? சரி. அப்ப அதுதான் முதலாவது அசைன்மென்ட்கான ஆன்சர்ஸா இருக்கும். ஓகேயா? சரி. இப்ப நாங்க 2வது ஆன்சர்ஸ்க்கு போவோம். சோ 2வது கொஸ்டினுக்கு. Okay. The landscape of the business management is constantly involving the unpredictable pace. அதாவது வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, வளர்ந்து வர வணிக சூழல்ல வந்து ஒரு நிறுவனத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, திட்டமிடல்னு சொல்றது வந்து ஒரு ஒரு கணிக்க முடியாது. அதாவது அதத்தான் சொல்றாங்க. இன்ஃபோல இந்த அன்பிரிடிக்டபிள். நாங்க பிரிடிக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் அக்யூரேட்டா நடக்கும். இந்த மாரி தான் நாங்க போகணும். இதுதான் வேணும்னு சொல்லி. ஸோ some argue that planning on circular this context, whereas some argue the planning is not the worthwhile in the contemporary environment. Contemporary environment சொல்லி தற்கால நவீன சூழல்ல வந்து இந்த திட்டமிடல்னு சொல்றது வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி எல்லாரும் வாதாட செய்யறாங்க, ஆர்கியூ பண்றாங்க. சரியா? சோ எக்ஸ்பிளைன் யுவர் ஸ்டேன்ஸ் ஆஃப் திஸ் ஆர்கியூமெண்ட். அப்ப என்ன சொல்றாங்க, எங்கட ஆர்கியூமெண்ட்டை வந்து முன்வைக்க சொல்றாங்க. அப்ப திட்டமிடல்ல இம்பார்ட்டன்ஸ், திட்டமிடல் முக்கியத்துவம், திட்டமிடல் சேலஞ்சஸ் என்னென்ன சவால்கள், பேரியர்ஸ் திட்டமிடலுக்கான தடைகள் என்னது, அடுத்தது வந்து விமர்சனம்
திட்டமிடல் சம்பந்தமா ஒவ்வொருத்தரும் என்னென்ன விமர்சனம் வைக்கிறாங்க. அதான் கிரிட்டிசிசம்னு சொல்லி சொல்றது. கிரிட்டிசம்ஸ் ஆஃப் பிளானிங் யூட்டிலைசிங் த பிராக்டிகல் எக்ஸாம்பிள். பிராக்டிகல் எக்ஸாம்பிளோட வந்து நாங்க இத சொல்றாங்க. சரியா? அப்ப பார்த்துக்கொள்வோம். திட்டமிடல். இப்ப திட்டமிடல்னு சொல்றது ஒரு ஆர்கனைசேஷன் ப்ராசஸ்ல வந்து ஒரு பார்ட் தானே. திட்டமிடல்னு சொல்றதும் ஒரு ஆர்கனைசேஷன் ப்ராசஸ்ல இருக்கிற ஒரு பார்ட்டா தான் இருக்கும். ஓகேயா? அப்ப பாருங்க. முகாமைத்துவ செயல்முறைன்னு சொல்லும்போது ஒரு பாரியளவு வணிகமா இருக்கலாம், சிற்றளவு வணிகமா இருக்கலாம். அனைத்திற்குமே பொதுவானது தான் இந்த திட்டமிடல். அப்ப அந்த திட்டமிடல்ல வந்து திட்டமிடல்னு சொல்லும் பொழுது, இந்த முகாமைத்துவ செயல்முறைக்குள்ள வர ஒரு மெயினான விஷயம் தான் இந்த திட்டமிடல், பிளானிங். அப்ப இந்த திட்டமிடல்னா முதல்ல என்னதுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுக்கணும். சரியா? திட்டமிடல்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒண்ணு கொடுக்கணும். 1 மினிட். ஓகேயா? ஸோ அ அப்ப அந்த திட்டமிடல்ல வந்து இலக்குகள், நோக்கங்கள் அ எல்லாத்தையும் உருவாக்கிக் கொண்டு, அந்த நோக்கங்கள நிறைவேற்றிக் கொள்வதற்காக உபாய வழிமுறை ஒன்றை உருவாக்கிக் கொள்வது தான் வந்து திட்டமிடல்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கான நோட்ஸும் நான் உங்களுக்கு வந்து அ அ இருக்குது இங்கிலீஷ்ல. அ இதுக்கான நோட்ஸும் கொஞ்சம் இருங்க. ஒன் மினிட்.
ஓகே. ஸோ அப்போ அந்த பிளான்னு சொல்லும் பொழுது வந்து நாங்க பார்க்கணும் முதல்ல வந்து திட்டம்னா என்னதுன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப எங்கள்ட்ட கேட்டிருக்காங்க தானே இந்த செகண்ட் கொஸ்டின்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் என்னது? பேரியர்ஸ் என்னது? அது இல்லாம அதுக்கான என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது எங்களுக்கு? ஸோ அதுகள எப்படி வந்து அத அத அடுத்தது வந்து அதுல வந்து என்ன கிரிட்டிசிசம் என்னது? அதாவது அத பத்தி ஒவ்வொருத்தர் என்னென்ன மாரி சொல்றாங்க. ஸோ அத எப்படி என்னென்ன மாரி செஞ்சு கொண்டு போகணும்னு சொல் சொல்லி. சரியா? அப்ப திட்டமிடல்ன்னு சொல்லும் பொழுது வந்து, நாங்க முதலாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்க. COVID-19 இருந்துச்சு. COVID-19 இருக்கும் பொழுது, இந்த ஸ்கூல்ஸா இருக்கலாம், காலேஜஸா இருக்கலாம், இந்த எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து எப்படி அவங்களோட வந்து எஜுகேஷனல் ப்ராசஸ வந்து கொண்டு போனாங்க. ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வச்சாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் வச்சாங்க. ஸோ டீச்சிங் எப்படி படிப்பிச்சதெல்லாம் என்ன மெத்தட்ல. ஸோ அந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஞாபகப்படுத்துங்க. அடுத்தது வந்து ஆர்கனைசேஷன். வொர்க் பண்ணாங்க எப்படி? வொர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட்ட கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாரி COVID-19 எடுத்தோம். COVID-19 வந்த பிறகு அதுக்கான மெடிசின்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்க. ஸோ ஓகே. என்னென்ன மாரியான கான்செப்ட் வீட்ல இருந்து எல்லாரையும் வந்து ஊரடங்கு சட்டம் போட்டு எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சாங்க? வீட்ல இருக்க வச்சாங்க. ஸோ அப்புறம் வெளிநாட்டுக்கு வர பயணிகள்லாம் தடை செஞ்சாங்க. ஸோ அப்புறம் இம்போர்ட், எக்ஸ்போர்ட்ட வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ இப்படி இப்படி ஒரு ப்ராசஸா தான் எடுத்தாங்க. ஸோ இதுகள் தான் வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா ஒரு பிளானிங். ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அந்த பிளானிங். இப்ப பாருங்க. இப்ப உங்களோட கேம்பஸ் என்டையர் லைஃப் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு வந்து 4 வருஷம் டிகிரி. ஸோ அந்த 4 வருஷம் டிகிரி எப்படி செய்றதுக்கு என்னென்ன பிளான் போட்டாங்க? முதல்ல வந்து உங்களுக்கு வந்து எல்லாரும் வந்து ஒரு ஷார்ட் கோர்ஸ்ல வந்து எக்ஸாம்க்கு பிஎம்எஸ் டிகிரி செய்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி இல்லாட்டி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் செய்யணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் செய்யக்குள்ள என்ன பிளான் கொண்டு வந்தாங்க? ஓகே. ஒரு ஸ்பெசிஃபிக்கான கவுண்ட்ல வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அந்த கவுண்ட் பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து ஸ்பெஷல் மார்க்கெட்டிங்கா, ஹெச்ஆர்எம்மா, அக்கவுண்டிங்கா அண்ட் மேனேஜ்மென்ட்டான்னு சொல்லி. ஸோ அதுக்கு அடுத்து ஓகே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து செமஸ்டர் வைஸ் தான் எக்ஸாம் நடக்குது. முதல்ல அப்ப என்ன செஞ்சாங்க, ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல காமனான 4 சப்ஜெக்ட் போட்டாங்க. ஸோ அது 4க்கும் முதல்ல வந்து கெட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணாங்க. அடுத்தது என்ன செஞ்சாங்க, ஓகே அசைன்மென்ட். ஸோ அதுக்கு அடுத்தது தான் என்ன செய்வாங்க, ஃபைனல் எக்ஸாம். ஸோ அதுக்கு இடையில தான் அதுக்குள்ள தான் லெக்சரிங் போடுறது, அப்புறம் பிசிக்கல் லெக்சர்ஸ் இல்லாம ஆன்லைன் லெக்சர்ஸும் போட்டு கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பிளானிங்ன்னு சொல்லி சொல்றது. ஸோ அப்படி இந்த பிளானிங் வந்து இருக்கும் பொழுது, இந்த பிளான் எல்லாம் செய்றதுக்கான காரணம் என்னது? எங்கட இலக்குகள உருவாக்கிக் கொள்றாங்க. என்ன சொல்றாங்க? இலக்குகள வந்து உருவாக்கிக் கொள்றது. அது என்ன சொல்றது? விஷன் கிரியேட்டட். அதாவது வந்து ஒரு வணிக அமைப்புண்ட வந்து தூர நோக்கு விஷன், மிஷன் இத சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றதுக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு அந்த அ அச்சீவ்மென்ட்ட வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஆ அச்சீவ்மென்ட்ட போறதுக்கு வந்து என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா வந்து நாங்க ஒரு பிளான் ஒண்ணு இருக்கணும். ஸோ அப்போ நாங்க ஒரு விஷன் கிரியேட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டா, அது கண்டிப்பா அதுக்கான ஒரு விஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த விஷன நோக்கி போறதுக்கு கண்டிப்பா என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னா, ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். முதல்ல வந்து விஷன் நாங்க ஒரு பிளான் ஒண்ணு சக்சஸ் ஆகணும்னா, அந்த விஷன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். அடுத்தது வந்து நோக்கங்களையும், உபாய வழிமுறைகளையும் அறிந்து கொள்ள. அதுதான் ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்ட்ராடஜிக்ஸ்ன்னு சொல்லி சொல்றது. அப்ப அதாவது வந்து இப்ப எங்களோட ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்தோம்னா, அந்த ஆர்கனைசேஷன்ல என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. அது இல்லாம என்னென்ன ஸ்ட்ராடஜிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஜெக்டிவ், ஸ்ட்ராடஜிக்ஸ வந்து எல்லாரும் சரியா ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளணும். ஓகேயா? அடுத்தது அடுத்தது வந்து என்வைரன்மென்ட் அனாலிசிஸ் செய்யணும். இது வந்து ஒரு பிளானிங்க்கான ஒரு ப்ராசஸ தான் நான் இப்ப இங்க நான் சொல்றேன். என்வைரன்மென்ட் அனாலிசிஸ். என்வைரன்மென்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லும் பொழுது என்னது? அதாவது ஒரு வணிகத்துல இருக்க இலக்கை நோக்கி அடைஞ்சு கொள்றதுக்காக வந்து, அ என்ன சொல்றதுன்னா, அ அதாவது வந்து அ என்னது இன்டர்னல் என்வைரன்மென்ட்டா இருக்கலாம், எக்ஸ்டர்னல் என்வைரன்மென்ட்டா இருக்கலாம். அதுல இருக்கிற ஸ்ட்ரெங்த் என்னது? வீக்னஸ் என்னது? நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் என்னது? பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் என்னதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து நாங்க அனலைசிஸ் பண்ணிக்கொள்ளணும். அடுத்தது என்னது? ரிசோர்ஸ் அலோகேட்டட் பண்ணிக்கொள்றது. என்னது? ரிசோர்ஸ வந்து அலோகேட்டட் பண்ணிக்கொள்றது.
ஓகே. ஸோ அப்ப அடுத்தது வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா ரிசோர்ஸ் அலோகேட் பண்றது. அதாவது வந்து இப்ப இந்த டாஸ்க்க வந்து மிஷன வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்றதுக்காக வந்து எங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் எவ்வளோ தேவை, ஃபைனான்சியல் பட்ஜெட் எவ்வளோ தேவை. அப்ப இந்த ரிசோர்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ணக்குள்ள நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களுக்கு வந்து ஃபியூச்சர் எதிர் நி பிரசன்ட் இதுகள் எல்லாத்தோடையும் வந்து நாங்க என்ன சொன்னோம், கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள எங்களுக்கு தேவை ஓகே இதுக்கு மேனேஜ்மென்ட், ட்ரெய்னிங் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ பேர் தேவை, எடுகேஷனான மேனேஜர்ஸ் மாதிரி எவ்வளவு பேர் தேவை, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நாங்க அனலைஸ் பண்ணி கொள்ளணும். அடுத்தது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் இனம் காணுதல். இப்ப அதுக்கு தான் நாங்க வந்து இங்க என்வாயர்மெண்ட் ஸ்கேனிங் ஒன்று செய்வோம்னு சொன்னோம். அந்த என்வாயர்மெண்ட் ஸ்கேனிங் செய்யும் பொழுது வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு வணிகத்துக்கு நாங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, அச்சுறுத்தல் என்பதை வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அறிஞ்சு கொள்ளணும். இப்ப நாங்க ஒரு COVID-19 1 minute. ஓகே. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த அ என்னென்ன எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு, என்னென்ன த்ரெட்ஸ் இருக்கு. இப்ப நாங்க COVID-19ல இருக்கக்குள்ள எங்களுக்கு நாங்க ஒரு பிளான் ஒண்ணு ஆர்கனைசேஷன்ல கிரியேட் பண்றேன்னா, எங்கடக்கான என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருந்துச்சு, என்னென்ன த்ரெட்ஸ் இருந்துச்சு. அடுத்தது வந்து நாங்க எவலுவேட் தி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேப். நாங்க இப்ப தான் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, ஐடென்டிஃபை பண்ணணும். கேப்பையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். அதாவது வந்து நாங்க இப்ப எதிர்பார்க்கிற விஷயங்கள அடைஞ்சு கொள்றதுக்காக வந்து இப்ப கரண்ட்ல வந்து நாங்க எவ்வளவு தூரம் வந்து நாங்க போயிருக்கோம். அப்ப இன்னும் எங்களுக்கு எவ்வளவு கேப் இருக்குது. சோ அந்த கேப்ப வந்து நாங்க ஃபில் பண்ணிக்கொள்றதுக்கு வந்து என்ன செய்யணும்? அந்த கேப்ப கம்ப்ளீட் பண்ணிக்கொள்றதுக்கு நாங்க என்ன செய்யணும்? சோ அந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அனலைஸ் பண்ணணும். சரியா? சரி. அப்ப அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்தது வந்து ஸ்ட்ராடஜிக் டிசிஷன் எடுக்கிறதும், பிளான வந்து கிரியேட் பண்ணி கொள்றதும். சரியா? இப்ப நாங்க ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸ் இப்ப நாங்க ஓகே. கோவிட் வந்துட்டு. சோ அப்ப கோவிட் வந்தா, அப்ப கோவிட் வந்துருச்சுன்னு சொல்லி நாங்க பேசாம இருக்க இயலாது. சோ அதுக்காக வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். ஓகே நாங்க எப்படி இந்த வேலைகள வந்து செஞ்சு கொண்டு போகணும். சோ நாங்க இப்ப எம்ப்ளாயீஸ வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் கொண்டு போறோமா? இப்ப வொர்க் ஃப்ரம் ஹோம்ஸ் கொண்டு போறதுன்னா, அப்ப அதுக்கான எம்ப்ளாயீஸ எப்படி நாங்க மானிட்டர் பண்ணிக்கொள்றது? ஸோ அதுக்கான அடுத்த ஆப்ஷன்ஸ் எப்படி பார்த்துக்கொள்றது? அந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க அப்சர்வ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, தந்திரோபாய தீர்மானங்களை எடுத்தலும், திட்டத்தை தயாரித்தலும். அடுத்தது வந்து உபாய வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தல், திட்டத்தை நடைமுறைப்படுத்தல். இப்ப நாங்க போட்டுக்கொண்ட அந்த ஸ்ட்ராடஜிக் பிளான்ஸ் இருக்கு தானே, அந்த ஸ்ட்ராடஜிக் பிளான்ஸ வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட்
பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது நாங்க இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு பேசாம இருந்தா சரி வருமா? மெஷர் பண்ணணும். ஓகே. இப்ப வந்து ஆர்கனைசேஷன்ல வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட்ட கொண்டு வந்தாச்சு. எம்ப்ளாயீஸ் எல்லாம் வொர்க் ஃப்ரம் ஹோம் வீட்ல இருந்து எல்லாரும் சரியா வேலை செய்றாங்களா? டைமுக்கு எல்லாரும் வொர்க் பண்றாங்களா? வொர்க்ல புரொடக்டிவிட்டி எப்படி இருக்கு? எஃபிஷியன்சி எப்படி இருக்குது? அந்த மாரி எல்லா விஷயத்தையும் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா பார்க்கணும். ஓகே. அடுத்தது வந்து இப்ப மெஷர் த விக்டரி அண்ட் கண்ட்ரோல். அப்பதான் நாங்க என்ன செய்யணும், ஓகே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னா, அந்த ப்ராப்ளத்த நாங்க எப்படி சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க பார்த்துக்கொண்டு போகணும். ஸோ சரியா? ஸோ இதுதான் ஓவரால் ப்ராசஸா இருக்கும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, பிளானிங் த இம்பார்ட்டன்ஸ். பிளானிங் இம்பார்ட்டன்ஸ். இப்ப இங்க கேட்டிருக்காங்க தானே. இப்ப ஏன் இம்பார்ட்டன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க வந்து எதிர்காலம் வந்து ஒரு நிச்சயமற்றது. அதாவது வந்து நாங்க பிரெடிக்டபிள் பண்ண முடியாதுன்னு சொல்லி எங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ்லயே தந்திருக்காங்க. அப்ப பிரெடிக்டபிள் பண்ண முடியாத வந்து, நாங்க ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு அனலைஸ் பண்ணிக்கொண்டு, அத எப்படி நாங்க இப்படி ஒரு நடந்துச்சுன்னு சொன்னா, நாங்க அதுக்கு எப்படி சக்சஸ்ஃபுல்லா பேஸ் பண்ணுவோம்னு சொல்றதுக்காக வேண்டி, நாங்க கண்டிப்பா ஒரு பிளானிங் வந்து எங்களுக்கு அவசியம். அடுத்தது வந்து எங்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் வந்து மேக்ஸிமம் இல்லாம சம்டைம்ஸ் எங்களுக்கு ஒரு கம்மியான ரிசோர்ஸ் தான் இருக்கு. அந்த கம்மியான ரிசோர்ஸ்ல இருந்து எப்படி நாங்க வந்து மேக்ஸிமம் வந்து பெனிஃபிட்ஸ வந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நாங்க பார்க்கணும். கம்மியான ரிசோர்ஸ வச்சுக்கொண்டு எப்படி நாங்க மேக்ஸிமம் பெனிஃபிட்ட வந்து பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நாங்க பார்க்கணும். ஓகேயா? அடுத்தது அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, கட்டுப்பாட்டிற்கான அதாவது கண்ட்ரோல் ஃபெசிலிட்டீஸ வந்து எங்களுக்கு வழங்குது. ஓகே, இப்ப நாங்க ஒரு பிளான் ஒண்ணு போடுறோம். இப்ப நாங்க சொல்றோம், இந்த மந்த்துக்குள்ள எங்களுக்கு வந்து 250 மில்லியனுக்கு வந்து நாங்க டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி. அப்ப டார்கெட் அச்சீவ் பண்ணும் பொழுது வந்து, ஓகே எங்கட்ட வந்து காஸ்ட்ட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, காஸ்ட் வந்து கொஞ்சம் கூடிக்கொண்டு போகுது. அப்ப சடனா எங்களுக்கு என்ன செய்ய முடியும்னா, ஓகே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே அடிஷனலா என்னென்ன என்னென்ன காஸ்ட் தேவையில்லாம காஸ்ட்டுக்கு போகுது, அதுகள் எல்லாம் எப்படி நாங்க ரிமூவ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அந்த காஸ்ட்ட எப்படி நாங்க மினிமைஸ் பண்ணிக்கொள்ளலாம்ன்னு சொல்லி பார்த்துக்கொள்ள முடியும். ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அ அ என்ன சொல்றது? எங்களுக்கு நாங்க ஒரு பிளான் ஒண்ணு போடுற நேல வந்து எங்களுக்கு ஃபியூச்சர பத்தி திங்க் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். ஓகே ஃபியூச்சர்ல இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஃபியூச்சர்ல இப்படி நடக்கக்குள்ள நாங்க இத இப்படித்தான் கைட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த மேனேஜ்மென்ட் ஃபங்ஷன்ஸ்கள வந்து கைட் பண்ணிக்கொள்றதுக்கு ஒரு பிளானிங் ஒண்ணு இருந்தா தான், அங்கிட்டு அந்த ஆர்கனைசேஷன் அப்புறம் என்ன சொல்றது? நாங்க படிச்ச இந்த 4 விஷயங்கள் பண்ணி என்ன சொல்றது? அந்த நாங்க படிச்ச அந்த பிளானிங் சரியா இருந்தா தான், எங்களுக்கு அந்த ஆர்கனைசிங், லீடிங், கண்ட்ரோலிங் எல்லாமே சரியா இருக்கும். அதனால தான் நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, ஏனைய அந்த முகாமைத்துவ ஃபங்ஷன்கள் எல்லாமே, ஏனைய மேனேஜ்மென்ட் ஃபங்ஷன் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும்னு சொல்லி சொன்னா, இந்த பிளானிங்ன்னு சொல்ற விஷயம் வந்து சரியா இருக்கணும். ஓகேயா? அடுத்தது
ஓகே. அடுத்தது வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல கன்டினியூஸான ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கணும்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இந்த பிளானிங்ன்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். அதாவது வந்து இப்ப நான் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இங்க நாங்க இந்த ஆர்கனைசேஷன் சைக்கிள் சரியா? இதெல்லாம். ஓகே பாருங்க முதல் டெவலப்மென்ட் ஸ்டேஜா இருக்கலாம். அடுத்தது வந்து இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜா இருக்கலாம், குரோத்தா இருக்கலாம், அடுத்தது மெச்சூரிட்டியா இருக்கலாம், டிக்ளைனா இருக்கலாம். ஸோ இப்படி வரும்பொழுது, கண்டிப்பா இந்த பிசினஸ்ன்ற லைஃப் என்ன சொல்றது? ஒரு 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 ஆர்கனைசேஷன் இந்த லைஃப் சைக்கிள் வந்து டெவலப்மென்ட் ஆகுறதுக்கு, அந்த என்ன ஒரு குரோத்தா இன்கிரீஸ் ஆகணும்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா வந்து பிளானிங் வந்து அவசியம். அடுத்தது வந்து எங்களுக்கு பிரசன்ட்டா இருக்கலாம், ஃபியூச்சரா இருக்கலாம். வார காம்படிட்டிவ் வந்து சக்சஸ்ஃபுல்லா பேஸ் பண்றதுக்கு வந்து எங்களுக்கு பிளானிங் இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து அந்த ஒரு பிளானிங் ஒண்ணு இருக்கக்குள்ள ஆர்கனைசேஷன்ல அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மோட்டிவ் ஆகுவாங்க. ஓகே இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பிளானிங் இருக்கு. இந்த ஆர்கனைசேஷன் இத நோக்கி ஓடிக்கொண்டு இருக்குது. ஸோ அப்ப நாங்க வந்து இன்னும் இதுக்கு வந்து நாங்க இன்னும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவோம். எம்ப்ளாயீஸ் இன்னும் மோட்டிவா வொர்க் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாம ஓனர்ஸ் இன்னும் பெஸ்ட்டா அவங்களோட சப்போர்ட்ட தருவாங்க. மேனேஜர்ஸ் நல்லா வொர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி கன்சியூமர் அப்படி இல்லாட்டி கஸ்டமர் எங்களோட ரெகுலரா தொடர்ந்து கன்டினியூஸா இருப்பாங்க. ஸோ இதுகள் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு வை பிளானிங் பிளான் இஸ் இம்பார்ட்டன்ஸ். சரியா? ஸோ அந்த பாயிண்ட்ஸ்கள வந்து இந்த நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள்ஸோட வந்து குடுக்கணும். அடுத்தது வந்து advantage of the planning. Advantage of the planning. ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, எங்கட வந்து நாங்க இந்த ரிசோர்ஸ் வந்து என்னன்னா ஓவர் வேஸ்டேஜ் ஆகாம வந்து பிளான் எங்களுக்கு என்ன செய்யுது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்றேன். ஓகே நாங்க ஒரு பிளான் ஒண்ணு போட்டோம்னா எங்களுக்கு தெரியும் இந்த ஃபங்ஷனுக்கு இவ்வளோ எம்ப்ளாயி தேவை. இந்த ஒரு ப்ராசஸ கம்ப்ளீட் பண்றதுக்கு இவ்வளோ தான் எங்களுக்கு ஃபைனான்சியல் பட்ஜெட் தேவை. அப்ப அந்த ரிசோர்ஸ வந்து வீணாக்காம தடுக்குது. குறிக்கோள்கள் நோக்கி ஓகே ஒரு பிளான் ஒண்ணு போட்டோம்னா எங்களுக்கு தெரியும் ஓகே இதுதான் எங்களோட டார்கெட். இப்ப நாங்க ஒரு பிளான் ஒண்ணு போடுறோம் ஃபார் எண்ட் ஆஃப் டிசம்பர் நாங்க 4.5 பில்லியன் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணணும். ஸோ அப்ப அந்த டார்கெட் ஒண்ணு இருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த டார்கெட்டை நோக்கி வந்து எங்களுக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்காக வந்து இந்த பிளான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜஸா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து அந்த இந்த பிளான் போட்ட பிறகு எங்களுக்கு வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். ஓகே இதுல எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கு? இதுல வந்து எஃபெக்டிவா இருக்குமா? அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது நாங்க வந்து இப்போ ஒரு பிளான் ஒண்ணு போடுறோமே, நாங்க அன்பிரெடிக்டபிள் பண்ணி தானே சம்டைம்ஸ் அந்த வார அந்த ப்ராப்ளம்ஸ், அந்த வார இஷ்யூஸ வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, கம்மி பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே நாங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் ஒண்ணு வச்சிருக்கோம். இந்த மாரியான ஒரு நிலைமை வந்தா டக்குனு நாங்க இந்த ஒரு சொல்யூஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து ஒருங்கிணைப்பு வழிகாட்டுதல். கோஆர்டினேஷனுக்கு வந்து கைட் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே இப்படி சடனா இப்படி பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நாங்க வந்து மூவ் ஆகும்? அந்த பிரச்சனை அதத்தான் இந்த ஒருங்கிணைப்புக்கு வழிகாட்டுதல். கட்டுப்பாடுகள். அதாவது கட்டுப்படுத்தலை எளிதாக்குதல். கண்ட்ரோல வந்து எங்களுக்கு ஸ்மூத் பண்ணி கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே பட்ஜெட் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளணும்? எம்ப்ளாயி கண்ட்ரோல் பண்றதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம்? ஆர்கனைசேஷன்ல தேவையில்லாத அந்த ஓவர் வேஸ்டேஜ் அப்படி ஏதாவது வீண் விரயமாகுறத எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியும்? அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது வந்து இந்த பிளானிங்ன்னு சொல்லும் பொழுது நான் ஒரு பிளான் ஒண்ணு போட்டோம்னா வந்து, அத வந்து ஓகே நாங்க எல்லாருக்கும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னு, அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அத பேஸ் பண்ணி வந்து ஆர்கனைசேஷன்ட வொர்க்ஸ வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போவாங்க. சரியா? அப்ப பாருங்க இந்த பிசினஸ் ப்ராசஸ் எங்களுக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ப்ராசஸ வந்து எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்னா, டிஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது ஒரு 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 வணிகத்தின் ஒரு முகாமையாளர் அப்படி இல்லாட்டி வணிகத்தின் உரிமையாளர் வந்து என்ன எதிர்பார்க்கிறாரு? அந்த வணிகம் வந்து வணிகத்தின் அக்கறை செலுத்துற தரப்பினர் ஸ்டேக் ஹோல்டருக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து குடுக்கும். அடுத்தது கைட்லைனா இருக்கும். நாங்க ஒரு பிளான் ஒண்ணு போட்டோம்னா, நாங்க ஓகே எந்தெந்த வொர்க்க செய்யணும்? எந்தெந்த வொர்க் எப்ப கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும்? அந்த மாரியானது. அடுத்தது என்வைரன்மென்ட் நாலேட்ஜ்ன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்வைரன்மென்ட் நாலேட்ஜ். அதாவது நாங்க ஒரு பிளான் ஒண்ணு போடும் பொழுது, ஆர்கனைசேஷன்ல வந்து இப்ப அதாவது நாங்க சொல்றோம் என்னது சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸ்க்கு வந்து அடாப்ட் ஆகக்கூடிய மாரி எங்களுக்கு வந்து என்ன நடக்கலாம்னு சொல்லி சொன்னா, பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி
சொல்றாங்க. அடுத்தது வந்து ஃபியூச்சர் ஃபோக்கஸ். ஒரு வணிகத்தின்ட வந்து ஃபியூச்சர்ல வந்து இந்தந்த விஷயங்கள தான் செய்ய எதிர்பார்த்து இருக்காங்க. அந்த ஃபியூச்சர் ஃபோர்காஸ்டிங்க வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து சந்தை பற்றிய சிறந்த மதிப்பீடு ஒன்று. மார்க்கெட் எவலுவேஷன் சொல்லி சொல்றது. ஒரு வணிகத்தின்ட வெற்றியா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம். அதை தீர்மானிக்க பிரதானமா வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு மார்க்கெட் வந்து டிமாண்ட். ஸோ காம்படிட்டர்ஸ். ஸோ அவங்களோட மார்க்கெட் ஷேர்ஸ் எவ்வளவு இருக்கு, அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு பிளானிங் ஒன்னையும் போட்டுக்கொள்ள முடியுங்கிறாங்க. சரியா? அடுத்தது வளங்களை ரிசோர்ஸ் என்னென்ன தேவைப்படுதோ அந்த ரிசோர்ஸ் எல்லாத்தையும் சரியா நாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் மெஷர் ஆஃப் த விக்டரி, அதாவது வந்து எங்கள்கிட்ட வெற்றியை வந்து அடையாளம் கண்டு கொள்ளவும் முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் பிளானிங்கை பத்தி சொல்ற விஷயங்கள். அடுத்தது இந்த பிளானிங்கான தடைகள் அப்படின்னு சொல்லி இருக்கு தானே. ஸோ அந்த தடைகள் வந்து நாங்க பார்ப்போம். பாருங்க. Some problem and limitation emerge planning of the stable plan. ஓகே. இப்ப நான் வந்து பிளானிங் ஒன் போடக்குள்ள வந்து பிளானிங் பிரச்சனைகள், வரையறைகள் என்னதுன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு சரியான தேவையான தகவல்களை வந்து நாங்க பயன்படுத்த மாட்டோம். ஒரு பிளானிங் ஒண்ணு போடணும்னா, ஓகே எங்களுக்கு இந்த தற்காலத்துல என்னென்ன தேவையான தரவுகளோ அதுகளை மட்டும்தான் எடுக்கணும். ஓகே, நீங்க ஆர்கனைசேஷன்ல இப்போ COVID-19 ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா, அந்த ப்ராப்ளம் நடந்த இயர்ல இருந்து தான் நாங்க எப்படி நாங்க பிளான் ஒண்ணு போடணும். அது இல்லாம அந்த இயர் இல்லாம வேறொரு இயர் எடுத்து பிளான் ஒன்று போட்டா சக்சஸ் ஆகுமா? சக்சஸ் ஆகாது. அடுத்தது வந்து நாங்க ஒரு பிளான் ஒன்று போடும் பொழுது வந்து என்னைக்குமே வந்து பாஸ்டையும் பிரசன்டையும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பிளான் போடக்கூடாது. ஃபியூச்சரையும் ஃபோக்கஸும் பண்ணணும். நான் பாஸ்ட்ல இப்படி நடந்துச்சு, பிரசன்ட்ல இப்படி நடந்து கொண்டு இருக்கு. ஓகே, அப்ப ஃபியூச்சர்ல என்ன மாதிரி நடக்கும்னு சொல்லி ஒரு ப்ரிடிக்ட்லையும் வந்து நாங்க பிளானை போடணும். அப்ப பிளான் ஒண்ணு போடும் பொழுது எங்களுக்கு இருக்கிற ஆற்றல் அதைத்தான் சொல்லுது. பிளானிங் ப்ரிப்பேர் பியாண்ட் எபிலிட்டி அண்ட் கேப்பபிலிட்டின்னு சொல்லி சொல்லுது. கெப்பாசிட்டியோ கேப்பபிலிட்டின்னு கூட சொல்லலாம். அப்ப எங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தான் நாங்க பிளானை போடணும். ஓகே, நீங்க ஒரு சாதாரண ஒரு கம்பெனியை ஒரு சாதாரண ஒரு சில்லறை கடையை நடத்தி கொண்டு நீங்க 4.5 பில்லியன் டார்கெட் அடிக்கணும்னு சொல்லி ஒரு பிளானை போட்டா சக்சஸ் ஆகுமா? சக்சஸ் ஆகாது. அடுத்தது வந்து ஒரு பிளான் ஒன்று போட்டா மட்டும் காணாது. அந்த பிளானை வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா சரியா அதை எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும். அந்த பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் தெரியணும். அதாவது ஆர்வமும் அர்ப்பணிப்பும் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. நாட் கெட்டிங் த இன்வால்வ்மெண்ட் எம்ப்ளாயி ஆஃப் ஆல் லெவல். Sorry, insufficient of the interest and dedication of preparation of the plan. அடுத்தது வந்து நிறுவனத்தில் இருக்கிற சகல ஊழியர்களையும் வந்து தொடர்பு படுத்தியும் கொள்ளணும். அப்படி தொடர்பு படுத்தாட்டி என்ன நடக்கும்னா பிளான் வந்து ஃபெயிலியர் ஆகும். பிளான் வந்து ப்ராப்ளம் அப்படிலாம் லிமிடேஷன் சொல்றாங்க. இப்ப நான் ஒரு பிளான் ஒன்று போடுறீங்க, சரியா? ஓகேயா? இப்ப நீங்க ஒரு பிளான் ஒண்ணு போடுறீங்க. பிளான் ஒண்ணு போட்டோன வந்து ஓகே, உங்களுக்கு வந்து சப்போர்ட் மார்க்கெட்டிங்ல வந்து ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஒண்ணு போடணும். அப்ப அந்த மார்க்கெட்டிங்ல அட்வர்டைஸ்மென்ட் ஒண்ணு ஒரு சக்சஸ் போடுறதுக்குன்னு சொல்லி சொன்னா, சோ அந்த மார்க்கெட்டிங்ல என்ன ஹெச்ஆர்ல என்ன செய்யணும்? அப்ப ஹெச்ஆர்ல வந்து உங்களுக்கு தேவையான மாரி யாராவது அந்த அட்வர்டைஸ்மென்ட்க்கு தேவையான எம்ப்ளாயீஸ் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு தேவை. ஃபைனான்ஸ்ல அதுக்கான பட்ஜெட்ட குடுக்கணும். சோ அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஓகேயா? சோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நாங்க ஒரு பிளான் ஒண்ணு போட்டோன்னு, அந்த பிளான் நாங்க போட்ட மாரியே தான் நடக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அந்த பிளான்லயும் சில சேஞ்சஸ், அந்த என்வைரன்மென்ட் சேஞ்சஸ் வரக்குள்ள சில நேரம் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கலாம். ஸோ பிளான் என்னைக்கும் போட்ட மாரியே நடக்கும்னு சொல்லியும் சொல்ல முடியாது. அடுத்தது வந்து இந்த பிளான்ட வந்து என்ன சொல்றது? இந்த அ எ என்ன சொல்றது? நாலேட்ஜ் அபௌட் ஆஃப் த பிளானிங்னு சொல்லி சொல்றது. எங்களுக்கு அந்த திட்டம் தொடர்பான அறிவு வந்து குறைவா இருக்குது. லேக் ஆஃப் நாலேட்ஜ்னு கூட நாங்க சொல்லலாம். ஃபீலிங் தட் பிளானிங் இன் த பாயிண்ட்லெஸ்ன்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து நாங்க பிளான் ஒண்ணு போடுறது வந்து சும்மா நாங்க பிளான் ஒண்ணு போட்டோம். அது அவ்வளவுதான். அதுக்கு பிறகு எதுவும் நடக்காதுன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் ஒண்ணு உருவாக்குறது. ஸோ இப்படியெல்லாம் இருந்தா வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, எங்களோட பிளான் வந்து சக்சஸ் ஆகாது. ஓகேயா? அப்ப இந்த 2வது கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணக்குள்ள என்ன செய்யணும்? முதல்ல பிளான்னா என்னதுன்னு சொல்லி குடுக்குறீங்க. அப்புறம் பிளான்ட இம்பார்ட்டன்ஸ் இது எல்லாமே நான் சொன்ன இந்த மாரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ வச்சு தான் குடுக்கணும். அடுத்தது நீங்க குடுக்குறீங்க வந்து என்னது? பிளான்ட வந்து
என்ன சொல்றது பெனிஃபிட்ஸை கொடுக்குறீங்க, அப்புறம் பிளான்க்கான லிமிடேஷன்ஸ் என்னென்னதுன்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பிளானிங், அப்புறம் ஒரு பிளான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள என்னென்ன ஃபாலோ பண்ணணும், ஸோ இதெல்லாமே தான் வந்து நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா உங்களோட சைடில் வந்து ஆர்கியூமெண்ட்டாக நீங்கள் முன் வைக்க போறீங்க. ஸோ அதைத்தான் வந்து இங்கே வந்து கேட்டு இருக்காங்க. ஓகே, அந்த கொஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னேன் பாருங்க, எக்ஸ்பிளைன் யுவர் ஸ்டேன்ஸ் ஆஃப் த ஆர்கியூமெண்ட் ஹைலைட்டிங் த இம்பார்ட்டன்ஸை சொல்லணும், சேலஞ்சஸை சொல்லணும், பெரியஸ் என்ன இருக்குது, கிரிட்டிசிசம் என்ன இருக்குதுன்னு சொல்லி. சரியா, யூட்டிலைஸ் இந்த ப்ராக்டிக்கல் ஒன்றுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்தா கூட பிரச்சனையே இல்லை. சரியா, ஒரே கம்பெனி எடுத்து ஒரே எக்ஸாம்பிள் தான் கொடுக்கணும்னு இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து சரியா இதே மாதிரியான எக்ஸாம்பிள் இருக்கணும்னு இல்லை, நீங்க வந்து மைண்ட்ல வர கற்பனையான எக்ஸாம்பிள்ஸ் கூட இருக்கலாம். ஓகே ஓகே, நான் இந்த ரெக்கார்டிங் அப்லோட் பண்றேன், நீங்க தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே, தேங்க்யூ.